வணக்கம் நண்பர்களே. இந்த வகுப்புல நம்ம சங்க காலத்தை பத்தி பார்க்க போறோம். சங்க காலம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. சங்கம் ஏஜ் இது எந்த காலத்துல தொடங்குது? பழைய ரொம்ப தமிழகத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப தொன்மையான ஒரு காலமா தான் நம்ம இந்த சங்கம் ஏஜ பார்க்கிறோம். வெல்கம் டு கிரேட் மைண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வகுப்புல we are going to see about சங்கம் ஏஜ், சங்க காலம். இந்த சங்கம் ஏஜ்ல மேஜரா நம்ம இதோட காலகட்டம் என்னன்றது ஒரு தெளிவு கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இதை ஒரு சம்மரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுப்புக்குள்ளாடி நான் ஸ்லைட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு போறேன். இந்த காலம் கிளியரா நமக்கு தெரியாது. நம்ம ஏன்ஷியன் தமிழகம் அப்படின்னு போனாலே பண்டை தமிழகம், ஏன்ஷியன் தமிழ்நாடு, பண்டை தமிழகம் அப்படின்னு உள்ள போனாலே நமக்கு முதல்ல தொடங்குறது சங்க காலம் தான். இந்த சங்க காலத்திலேயே நம்ம சங்கத்தை 3 சங்கமா பிரிச்சு வச்சிருக்கோம். 3 சங்கங்கள். அதாவது முதல் சங்கம் தென் மதுரையில இருந்தது. ரெண்டாவது சங்கம் பாத்தீங்கன்னா கபாடபுரம் அப்படின்ற இடத்துல இருக்கு. கபாடபுரம் அப்படின்னு இருக்கு. மூணாவது சங்கம் மதுரையில தான் இருக்கு. மதுரை முடை திருமாறன், மதுரையில மதுரை முடை திருமாறனோட காலகட்டத்துல கொண்டு வரப்பட்டதான் இந்த சங்கம். இல்ல நிறைய பாடல் ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய புலவர்கள் இருக்காங்க. ஒரு புதிய பார்வை முன்னாடி ரொம்ப பழைய காலம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த முதல் சங்கமும் இரண்டாம் சங்கமும் சுனாமி, கடல் கொள்ளால் அழியப்பட்டது. சுனாமியால 2 சங்கமும் போயிடுச்சு. இந்த ரெண்டாவது சங்கத்துல இருந்து ஒண்ணு மட்டும் நமக்கு எஸ்கேப் ஆகி கிடைச்சிருச்சு. அதுதான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா, அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கனெக்ஷனும், ஒன்னாவது சங்கத்தில் இருந்த கனெக்ஷனும் ரெண்டாவது சங்கத்தில் இருந்த கனெக்ஷனும், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ராக்டா கொடுக்கக்கூடியதான் நம்ம இந்த தொல்காப்பியத்தை பாக்குறோம். அதாவது இந்த தொல்காப்பியம் பழம்பெரும் ஒரு நூல். இந்த காலகட்டத்துல வாழ்ந்த தமிழ் இலக்கியம் எப்படி தொடங்குச்சு, இலக்கியம் எப்படி இருந்துச்சு, இந்த தொல்காப்பியம் ஒரு மாபெரும் பழம் நூலா பார்க்கப்படுது. இந்த தொல்காப்பியத்துல 3 பகுதிகளாக இருக்கு. எழுத்திலக்கணம், சொல், எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லி இந்த தொல்காப்பியம் 3ஆ இருக்கு. இதுல ஒவ்வொன்றுலயுமே 9 இயல்கள் இருக்கு. நம்ம பெரிய இலக்கண அறிஞர் அப்படின்னு சொல்லும் போது பணினியை குறிப்பிடுவோம். பணினி சான்ஸ்கிரிட் கிராமரியன். இந்த பணினி கூட சொல்லாத விஷயங்களை இலக்கணத்துல தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதாவது எந்த எழுத்துக்கு அடுத்தது எந்த எழுத்து வரணும், எப்படி இலக்கியம் இருக்கணும், ஒரு இலக்கியம்ன்றது எப்படி இருக்கணும், ஒரு காப்பியம்னா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இலக்கியத்துக்கும் இலக்கணம் சொல்லியிருக்காரு, இலக்கணமும் சொல்லியிருக்காரு. நம்ம அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொல்காப்பியத்தோட பல விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அன்னையில இருந்து தொல்காப்பியம் சொன்ன இலக்கணத்தை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நிறைய அதுக்கு முரணாவும் தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கிறதுக்கு முரண்படவும் நம்ம இன்னைக்கு தமிழ்ல மாத்தி இருக்கோம். ஆனா தொல்காப்பியம் அன்னையில இருந்து ஒரு தொன்மையோட ஒரு தொடக்கம், ஒரு கண்டினியூட்டி தான் நம்ம தொல்காப்பியத்தை பாக்குறோம். இந்த தொல்காப்பியம் 2ஆம் சங்க காலத்தை சேர்ந்தது. நமக்கு கிடைச்சிருச்சு, எப்படியோ 3ஆம் சங்கத்துல கிடைச்சிருச்சு. 2ஆம் சங்கம் அழியும் போது கூட 3ஆம் சங்கத்துக்கு உள்ள இந்த தொல்காப்பியம் கிடைச்சது ரொம்ப ஒரு விஷயமா பாக்குறோம். அதுக்கப்புறம் மன்னர்கள்லாம் பாக்குறாங்க, ஆகா இதெல்லாம் தொகுத்து வைக்க வேண்டும், எல்லாம் தொகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடல்கள்லாம் இருந்த பாடல்கள்லாம் தொகுத்து 3ஆம் சங்கத்துல வச்சிருக்காங்க. இதை கரெக்டா வகைப்படுத்துறாங்க. 8 தொகை 10 பாட்டு நூல்கள். சின்ன சின்ன பாடல்கள் எல்லாத்தையுமே, இப்ப சின்ன பாடல்கள் ஒரு 400 பாடல் இருந்தா இந்த 400 பாடலையும் சேர்த்து ஒரு டிவிஷன். இது அகத்தை பத்தி சொல்லுது, அகநானூறு, இது புறநானூறு. சின்ன பாடல்கள். பெரிய பாடல்கள் இருக்கு 110 லைன், 103 லைன், 782 லைன் பெரிய பாடல் இருக்கா. சரி, இதை கிளாசிஃபை பண்ணு. 10 பாடல்கள், இது 10 பெரிய பாடல்கள் பிளஸ் 8 தொகை நூல்கள். தொகை நூல்கள்னா தொகுக்கப்பட்ட நூல்கள். நிறைய சின்ன சின்ன பாடல்களை சேர்த்து நிறைய ஆசிரியர்கள் எழுதினது தொகுக்கப்பட்ட நூல்கள். சோ இது சங்க காலம் அப்படின்றத பாக்குறோம். இந்த சங்க காலத்தோட காலம், நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்றோம். இந்த சங்க மேஜோட பீரியட் நமக்கு தெரியுமா அப்படின்னா, எப்படி தெரியும்? சும்மாலாம் எப்படி தெரியும்? சங்க மேஜ்ல நம்மளுக்கு சோர்ஸ் அப்படின்றது யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் சங்கம் பீரியட்? சங்க காலத்தை நம்ம எப்படி, ஓகே இதெல்லாம் இந்த காலத்துல மக்கள் இப்படி இருந்திருக்காங்க, இப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான மூலம் எது? எதை வச்சு நம்ம சங்க காலத்தை இன்னைக்கு பேசுறோம்? சங்க காலத்தோட சோர்ஸ் இப்பதான் அதை பத்தி பேசணும். லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போக்கோ M2, உங்க பேரை கூட சொல்லலாம். பேர் எல்லாருமே பேர் கூட போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்.
ரைட். லிட்ரேச்சர், நம்மளோட லிட்ரேச்சர் தான் மூலம், ஆதாரம். அழகா சொன்னீங்க. நம்மளோட லிட்ரேச்சர் தான் வந்து சோர்ஸ். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்றது பார்க்கும்போது நம்மளோட ஒவ்வொரு இலக்கியம், சங்க காலத்தோட இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை நூல்கள் அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். நட்டினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பரிபாடல், 18 கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சோ இங்க வந்து அடுத்து 10 பாட்டு, திருமுருகாட்டுப்படை, சிறுமாநாட்டுப்படை, பெருமாநாட்டுப்படை, பொருநாராட்டுப்படை, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு. இது ஆக 10 பாடல்கள் இருக்கு அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து மனப்பாடம் செய்யணும். ஆனா வந்து அதை புரிஞ்சு அதை தெளிஞ்சு ஒவ்வொன்றும் சொல்ல வர கருத்துக்களை தெரிஞ்சா அது மனசுல நின்றும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஒரே நாள்ல இதை மனநம் செஞ்சு வச்சுக்கினா அடுத்த நாள்ல வந்து மறந்துடும், அதை திரும்ப படிக்கலாம். அதை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து சங்க லிட்ரேச்சருக்கு மட்டுமே உங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன். லிட்ரேச்சர் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பகுதி. அதை பத்தி கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாணும் நண்பர்களே. இந்த சோர்ஸ், இந்த சங்கம் ஏஜோட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சர்ல நம்ம வகைப்படுத்துறோம்னா 8 தொகை 10 பாட்டு. இதை வந்து 11 மேல் கணக்கு நூல்கள் காலத்தில் முந்தியதால். ஆனா இந்த லிட்ரேச்சர்ல நிறைய பாடல்களை பத்தி சொல்லியிருக்கு. மன்னனை பத்தி சொல்லியிருக்கு, தோழியை பத்தி சொல்லியிருக்கு, போரை பத்தி சொல்லியிருக்கு, மக்களோட வாழ்க்கை பழக்கத்தை பத்தி சொல்லியிருக்கு, அரசியலை பத்தி சொல்லியிருக்கு, சமூகத்தை பத்தி சொல்லியிருக்கு, பல பாடல்கள் இயற்கை அழகை பத்தி சொல்லியிருக்கு. ஆனா காலத்தை பத்தி சொல்லாம விட்டாங்க. ஆக 10 கிங் வர்றாங்க. யார் முதல்ல வந்தா யார் கடைசியில வந்தானே தெரியாது. ஒரு காலம் அதை வந்து கணிக்கிறாங்க காலத்தை. ஓகே, இதை வந்து பிடி 300ல இருந்து ஏடி 300 வரைக்கும், ஏடி 300 ஆஃப்டர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவரோட காலம் வந்து பிசி 31ஆம் நூற்றாண்டு. திருவள்ளுவரோட காலம் கிமு 31 தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எல்லாமே ஒரு அப்ராக்சிமேஷன் தான். திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் இயர். சோ இந்த பிசி 31 அந்த திருவள்ளுவர் இயருக்கு முன்னாடி 300 ஆண்டுகளோ பின்னாடி 200 ஆண்டுகளோ இல்லைன்னா 200 சொல்றவங்க சில பேர் இருக்காங்க, 300 சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. எதுவும் கரெக்டான்றது நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி இந்த கால வரிசைப்படுத்தினாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, சோ வெளிநாட்டுல இருந்து வராங்க. சோ ஸ்ட்ராபோ, பிளினி, தோலமி, மெகஸ்தீனிஸ், சோ இண்டிகா எழுதினார்ல, இவங்க எல்லாமே இங்க உள்ள சங்க காலத்துல இருக்கக்கூடிய தொண்டி, முசிறி, இந்த போர்ட் எல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா, முசிறி எல்லாம் பத்தி பாத்தீங்கன்னா இது பயங்கரமான காம்ப்ளெக்ஸ். இது பிளினி சொல்லியிருப்பாரு, இது ஒரு மிகப்பெரிய எம்போரியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்ட்ராபோ சொல்லியிருப்பாரு, மெகஸ்தீனிஸ் சொல்லியிருப்பாரு. சோ மதுரையை பத்தி சொல்லியிருப்பாங்க, மார்க்கோ போலோட அக்கௌண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓஹோ, அப்படின்னா இவங்க காலகட்டத்துல இருந்திருக்கு. இவங்க காலத்துக்கு முன்னாடி இருந்துதான்னு நமக்கு தெரியாது, இவங்க காலகட்டத்துல இருந்திருக்கு. அசோகாவோட கல்வெட்டு, 2வது கல்வெட்டும் 13வது கல்வெட்டுலையும் சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்களை பத்தி மென்ஷன் இருக்கு. ஓஹோ, அப்படின்னா அசோகா காலத்துல தமிழகத்துல இருந்தாங்க. அசோகர் இருந்தான்றதே 1837ல ஜேம்ஸ் பிரின்சப் வந்து மௌரிய கல்வெட்டு, 1837ல ஜேம்ஸ் பிரின்சப் வந்து அந்த மௌரிய கல்வெட்டை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளை, இண்டோ கிரீக் காயின்ஸ், பைலிங்குவல் காயின் ஒண்ணு இருக்கு. அதாவது கரோஸ்டி அப்படின்ற ஸ்கிரிப்ட்ல அதில் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல் காயின்ல இருக்கு. 2 காயின்லயும் அதாவது இண்டோ கிரீக் ஸ்கிரிப்டும் இருக்கு, கரோசிஸ் இருக்கு. அப்படின்னா அதை வச்சு இதை டெசஃபர் பண்ணி தான் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓஹோ, இதுல சேரர்கள், சோழர்கள், சத்தியபுத்திரர்களை பத்தி சொல்லி இருக்கு. இந்த காலத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஒரு அப்ராக்சிமேஷன் பீரியட் இந்த காலத்துல இவங்க இருந்தாங்கன்றதுதான். நம்ம பாடல்கள்ல வருஷம் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் வந்து இயர் வந்து எக்ஸாக்டா கிடைச்சிருக்கும். இந்த இயர் வந்து கிடைக்கல. சரி, இருக்கட்டும். சோ அதுல வந்து மெயினா ஆட்சி செஞ்சது யாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள். இது நமக்கு தெரியும், மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள். நண்பர்களுக்கு எப்ப டவுட் இருந்தாலும் உங்களோட டவுட்டை சொல்லலாம். இந்த சேரர்கள் வஞ்சி அப்படின்ற இடம், இது வந்து சேரலோட கேபிட்டல். இப்போ இருக்கக்கூடிய கரூர் அப்படின்னு சொல்றோம். நாம இப்போ ஒரு படம் போட்டுக்கலாம். இதுல வந்து தமிழகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சேரர்கள். இந்த கேரளா, இந்த கன்னியாகுமரி, திருவானங்கூர், இந்த இடம் எல்லாம் சேரர்கள். இந்த இடம் வந்து சோழர்கள். இந்த ஆந்திரா வரைக்கும், ஆந்திரா பார்டர்ல இருந்து இங்க வரைக்கும் சோழர்கள் வச்சுக்கோங்க. சோ இங்க எங்க கீழே இது வரைக்கும் வந்து சோழர்கள். மதுரை, புதுக்கோட்டை, இங்க இதுல வந்து சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி, இந்த இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்கள். இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன். பாண்டியர்கள், இங்க வந்து சோழர்கள், இங்க வந்து சேரர்கள். இது வந்து இப்போ உள்ள கரூரா இருக்கலாம், வேற ஒரு கரூர்னு ஒரு இடமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொங்கு மண்டலம் இந்த இடத்தெல்லாம் சேர்ந்ததுதான் சேரர்கள். சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை, திருச்சி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய சோழர் இவன் ஆந்திரா வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர். பின்னாட்கள்ல புகாரா மாற்றப்பட்டது. முதல்ல உறையூர், பின்னாட்கள்ல புகாரா மாற்றப்பட்டது. பாண்டியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை. இவங்களுக்கு வந்து வில் அம்பு கொடி. சோழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புலி. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மீன்கள். இவங்களுக்கு மரம் வந்து பாத்தீங்கன்னா
பூ வந்து பாத்தீங்கன்னா பனைப்பூ, பால்மிரா பூ, பனைப்பூ. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனைப்பூ, இவங்களுக்கு வந்து அத்திப்பூ, அத்திப்பூ ஃபிக். இவங்களுக்கு பால்மிரா அப்படின்னு சொல்லுவோம், பனைப்பூ. இவங்களுக்கு வந்து ஃபிக், அத்தி. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீம் மரகோசா, அதாவது வேப்ப மரம், வேப்ப மரம். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காலத்துல கடவுள் வழிபாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கடவுள் வழிபாடுலாம் இருந்துச்சு. சோ அது மட்டும் இல்ல, நடுக்கல் அப்படின்ற ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணப்பட்டது. நடுக்கல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இறந்தவங்களுக்கு மேல இறந்தவங்க, அதாவது போர்ல அப்போ வந்து ஆணிரை வந்து மிகுந்த செல்வமாக கருதப்பட்டது. ஆணிரைனா ஒண்ணும் இல்ல, கேட்டில், ஆடு மாடுகள் ஒரு செல்வமாக கருதப்பட்டது. இந்த ஆடு மாடுகளை வந்து களவு செஞ்சுட்டு போயிருவாங்க. ஆணிரை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு நாடு, இது ஒரு நாடு, இந்த நாட்டுல வந்து ஆடு மாடுகள் இருக்குதுன்னா இந்த ஆடு மாடுகளை இந்த நாட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க, திரும்ப இதை மீட்கிறதுக்கு போவாங்க, போர் செய்வாங்க, இதுல வந்து உயிர் தியாகம் செஞ்சிருவாங்க. இவ்வாறு போர்களில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்யறவங்களுக்கு ஒரு நடுக்கல், அவங்க சமாதியில ஒரு கல் ஒண்ணு வைக்கப்படும், நடுக்கல், வீரத்தின் அடையாளமாக. இத வீரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன், நடுக்கல். நடுக்கல் வழிபாடும் இருந்துச்சு, அந்த வீரர்களை வழிபட்டும் இருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். சோ இப்போ இதுல வந்து நகரங்கள் முக்கியமா சோழ நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழம், இப்போ சேரர்ல வந்து பாத்தீங்கன்னா சேரன் இமயவரம்பன், சேரன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன்லாம் ரொம்ப ஃபேமஸான கிங். சோழன்ல பாத்தீங்கன்னா கரிகாலன் சோழன் கேட்டிருப்பீங்க, கல்லணை கெட்டவன் கரிகாலன் பத்தி நிறைய விஷயங்கள். இதுல வந்து நம்ம சேரர்கள்ல வந்து சேரன் செங்குட்டவன் சொல்றோம், கிள்ளிவளவன் வந்து ரொம்ப ஃபேமஸ். குட்டவன் வந்து பாத்தீங்கன்னா இது கண்ணகிக்கு வந்து இது கட்டுறாங்க, இளங்கோடிகளோட அண்ணன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த சேரன் செங்குட்டவன் ரொம்ப முக்கியமான கிங்கா இருக்காரு. இவரோட காலத்துல கஜபாகு அப்படின்னு சொல்லி, இவரோட காலமே கஜபாகு வச்சுதான் கணிக்கிறாங்க. கஜபாகு டூ ஒரு இலங்கையை சார்ந்தவர் வச்சுதான் கணிக்கிறாங்க. இந்த கரிகாலன், இந்த சேரர்களை பத்தி பாடக்கூடிய பாடல் ஒண்ணு இருக்கு, பதிட்டு 10, 8 தொகை நூல்கள்ல பதிட்டு 10, 10 பாடலா. திருக்குறள் இருக்கு இல்லையா, அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் பாடப்படும், அந்த மாதிரி 10 பாடலா பதிட்டு 10. இந்த கரிகாலனை பத்தி பாடக்கூடியது, சோழர்களை பத்தி பாடக்கூடியது ஒரு அருமையான நூல் இருக்கு, பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலைய எழுதியது யாருன்னா கடையலூர் உத்திரங்கண்ணனார். இந்த பட்டினப்பாலைய எழுதினது யாருன்னா கடையலூர் உத்திரங்கண்ணனார். நண்பர்களே, இது வந்து ஒரு வரலாற்றின் காலத்துல தான் நம்ம இருக்கோம். ஒரு பாண்டமிக் பீரியட், போன வருஷமே பாண்டமிக் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. போன வருஷம் லாக்டவுன்லாம் முதல் வாட்டியா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா ஒரு எக்ஸைட்டடா கூட பார்த்திருப்போம். இன்னும் ஒரு லாக்டவுனா, எக்ஸாம்ஸ் போன வாட்டி இதே மாதிரி தான் இருந்துச்சு, எக்ஸாம் நடக்குமா, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எல்லா ஃபியூச்சர்ஸும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இந்த லாக்டவுன்லயுமே நிறைய பேருக்கு சம்பாதிக்க வழி இல்லை, பட் ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அதுக்கான ஈவன் 2000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கறது கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்க தான் செய்யுதுன்னு பாக்குறோம். சாதா மக்களுக்கு அது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த சம்பளமும் கிடைக்குது, அவங்க சர்வீஸ்ல இருக்காங்க, ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸாவும் இருக்காங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த காலகட்டத்தை கரெக்டா பயன்படுத்தி எக்ஸாம் வரும், எப்படியும் வந்துதான் ஆகும். இதயன்பு சாரை வந்து சீஃப் செக்ரட்டரியா போட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி நல்ல ரீவாம்ப் நடக்கும், கட்டாயமா எக்ஸாம் சீக்கிரமா வரும். எதை பத்தி ஒரி பண்ணிக்காம ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க. நானும் நிறைய விஷயங்கள் இங்க பாத்தீங்கன்னா நிறைய கலெக்டிவா நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய புக்ஸ்லாம் இப்போ தான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் படிங்க. கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, கண்டினியூஸா நீங்க கீப் ஆன் மொமெண்டம், கீப் ஆன் ஸ்டடிங், ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய கிளாஸஸ் இருக்கு, ஈவன் நான் அன்அகாடமில கூட நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த கிளாஸஸ்க்கு நான் உங்களுக்கு லிங்க்லாம் ஷேர் பண்றேன். அந்த கிளாஸஸ்மே அட்டன் பண்ண பாருங்க, குவிசஸ்லாம் இருக்கும், எல்லா கிளாஸும் அட்டன் பண்ண பாருங்க. கொஞ்சம் ஃபுல் ஃபிளட்ஜா அவங்கள வச்சுக்கோங்க. இந்த பீரியட்ல வந்து நம்மளை வந்து டெடிகேட்டடா கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வச்சுக்கணும். கொஞ்சம் மிஸ்கைட் ஆகி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம்னாலும் நமக்கு ஒரு நாள் வந்து ஈஸியா போயிடும். ஆனா அந்த நாள்ல என்ன நடந்துச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் லாக்டவுனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாள் நோட்டிபிகேஷனை போடுவாங்க, அப்ப பார்த்தா நமக்கு டைமே இருக்காது. ஸோ ப்ளீஸ் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு விஷயங்கள் நான் இப்ப சொல்றேன்னா, இந்த பட்டினப்பாலை எழுதுனது யாருன்னா அடுத்தது உங்களுக்கு ஞாபகம் வரணும், கடலூர் உத்திரங்கண்ணனார். இந்த கடலூர் உத்திரங்கண்ணனார் என்ன பண்றாரு, பட்டினப்பாலை எழுதுறாரு. இதுல யாரை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா கரிகாலன் பத்தி சொல்லியிருக்கு. கரிகாலன் எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து புகார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புகாரை பத்தி சிலப்பதிகாரத்துல செமையா சொல்லியிருக்கு. கண்ணகி கோவலன் வாழ்ந்த இடம் புகார், பூம்புகார், காவிரி பூம்பட்டினம். இது வந்து ஒரு புகார் அப்படின்னாலே ஒரு போர்ட் டவுனா சொல்லக்கூடியதான் புகார். இந்த மாதிரி ஒரு போர்ட் இருக்கு. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டி முசிறி அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் இருக்கு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புகார், காவேரி பூம்பட்டினம் புகார், இல்லைன்னா பூம்புகார் அப்படின்னு சொல்லலாம், பூம்பட்டினம். இங்க அடுத்து பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா
பாண்டியாஸ் ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியன், தலையங்கானத்தை சிறுவண்ட நெடுஞ்செழியன் அப்படின்றத பாக்குறோம். இந்த ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியன் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகியோட இறப்புக்கு காரணமா இருந்தார் அப்படின்றத பாக்குறோம். தலையங்கானத்தை சிறுவண்ட நெடுஞ்செழியன் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர், தலையங்கானத்தை போர், சோழ நாடு கூட கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. சோ அந்த போர் தான் தலையங்கானத்தை சிறுவண்ட நெடுஞ்செழியன். இப்படி 2 பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க. இதெல்லாமே நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கறதுலே கிளியரா இருக்கும். நான் எதுக்கு இதை பத்தி எல்லாம் சொல்றேன்னா, இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அங்க வந்து மிகப்பெரிய வணிகம் இருந்துச்சு, பெரிய அப்பவே கப்பல் வணிகம், நவாய், தோணி, ஓடம், கட்டுமரம், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள், படகு, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் வந்து இலக்கியங்களை காண்றோம். அப்பவே அப்படின்னா படகு கட்டக்கூடிய தொழில் இருந்துச்சு, பானை செய்யறாங்க. சிந்து சமவெளிக்கும் இப்ப கீழடியில கூட நிறைய விஷயங்கள் கிடைக்குது. சிந்து சமவெளிக்கும் இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்றத பாக்குறோம் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சோ இதுக்கு நம்மளுக்கு வலு சேர்க்கக்கூடிய சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ஆர்கியோலஜிக்கல் எவிடன்சஸ். தொல்பொருள் சான்றுகள். இப்ப கீழடியில எடுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பத்தி நம்ம படிப்போம். கீழடி, கொடுமணல், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள், பாயம்பள்ளி, நம்ம ஆதிச்சநல்லூர், ஒவ்வொரு இடங்கள்லயுமே நடக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகள், ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எவிடன்சஸ், பழைய விஷயங்களை பத்தி நம்மளுக்கு சொல்லுது. ஸோ தொன்மை தமிழ்நாட்டோட இது ஹிஸ்டரி, அந்த லிட்ரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. இவங்களோட வாழ்க்கை முறை எல்லாம் ஒரு பகுதியா இருக்கு. இதை தான் நம்ம இப்ப பார்த்தது. ஸோ ஒரு வாட்டி கூட நான் சொல்றேன், சங்கம் ஏஜ் வந்து ஏன்ஷியன் பீரியட். நம்மளுக்கு டைம் வந்து கிளியரா தெரியல. 3 சங்கம் இருந்தது, தென்மதுரை, கபாடபுரம், மதுரை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இதுல வந்து தொல்காப்பியம் வந்து நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சது, அருமையான வாய்ப்பா கிடைச்சது. சோர்ஸ் வந்து லிட்ரேச்சர், 8 பாட்டு பட்டுத்தொகை நூல்கள். அது மட்டும் இல்ல கல்வெட்டுக்கள், சோழர்களோட கல்வெட்டுகள், வெளிநாட்டு அறிஞர்களோட ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு உதவுது. ஓகே, சங்கம் பீரியட் இருந்தது அப்படின்றத பேரலா. ஏன்னா ரோமன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ரோமன்ஸ் கூட தொடர்பு இருந்தது, வணிகம் இருந்துச்சு. மதுரையில பாத்தீங்கன்னா காயின் கூட மின் பண்ணிருக்காங்க. ரோமனுக்குள்ள காயின்ஸ் மதுரையில மின் பண்ணிருக்காங்க. அப்படின்னா மதுரை எவ்வளவு பெரிய சிறப்பான நகரமா இருக்கு. மதுரையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாட்டு பாடல் இருக்கு, மான்குடி மருதனார் எழுதினது. அதை கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி. இது போக போக உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லிட்ரேச்சர் தனியா நடத்தும்போது கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிடும். மான்குடி மருதனார். கடையலூர் உத்திரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாலை கரிகாலனை பத்தி சொல்லுது. மதுரையை பத்தி சொல்றது மதுரை காஞ்சி. 18 சேரர்களை பத்தி சொல்லுது. சேரர்களுக்கு நண்பர்களே, சேரர்களுக்கு கேபிட்டல் வஞ்சி, வில்லு, அம்பு, பனைப்பூ, பால்மீரா சொல்றோம். இவங்களுக்கு சோழர்கள் வீரம் நிறைந்தவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா 1001 படத்துல கார்த்தியோட முதுகுல பின்னாடி ஒரு புலி இருக்கும், சோழ பரம்பரை. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வீரம் இருக்குன்னா நிறைய ஃபிக் சாப்பிடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்திப்பூ, அவங்க வந்து வாள் கையில வச்சிருக்காங்க வீரத்தின் அடையாளமா. அதை வந்து உரைக்குள்ள போட்டுறாங்க. உரை திருச்சி பக்கத்துல இருக்கு. பின்னாட்கள்ல புகாரா வந்து கேபிட்டலா மாத்திடுறாங்க. பாண்டியர்கள் மதுரை. 2 மீன்கள், அவங்களுக்கு வந்து வேப்பம் பூ அப்படின்றதை நம்ம பாக்குறோம். நடுகள் வழிபாடு இருந்ததை நம்ம பார்த்தோம் நண்பர்களே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டவன் அவர் காலத்துல கண்ணகிக்கு கோயில்லாம் கட்டுறாரு. அவரோட தம்பி தான் இளங்கோவடிகள். அவர் தான் சிலப்பதிகாரத்தை எழுதினாரு. கரிகால சோழன் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் ஒரு பழைய காலம், சங்க காலத்துல ஒரு சமக்கிங் அப்படின்னா கரிகால சோழன் சொல்லலாம், கிள்ளிவளவன் சொல்லலாம், சேரன் இமயவரம்பன், சேரன் நெடுஞ்சேரலாதன சொல்லலாம், சேரன் செங்குட்டவனை சொல்லலாம், ஆரியப்படையை கடந்த நெடுஞ்செழியனை சொல்லலாம். இதெல்லாம் நம்ம எங்க இருந்து சொல்றோம் அப்படின்னா பாட்டுல சொல்லியிருக்காங்க. ஆகா, தலைவன் தலைவி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. தலைவன் போருக்கு போயிட்டே இருக்காரு. திரும்ப வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு ஏக்கம். அப்படின்னா அது எந்த மன்னனை பத்தி சொல்லியிருக்கு, யாரு பாடி இருக்காரு, இது எல்லாமே நம்மளுக்கு அந்த இலக்கிய சோர்ஸ்ல தான் கிடைக்க தவிர நம்மளுக்கு காலம் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்றத பாக்குறோம். ரைட். ஸோ இப்போ வில் ஸ்டார்ட். நான் என்னோட பிபிடில நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல நிறைய விஷயங்கள் இன்னும் பக்காவா இன்னும் கண்டென்ட்டை சேர்த்து வச்சிருக்கேன். அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கம் லிட்ரேச்சர், சங்கம் ஏஜ், சங்க காலம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த காலகட்டத்தை நான் திரும்பவும் சொல்றேன், லாக்டவுன் பீரியட், வீட்டுக்குள்ள இருக்கும்ன்றதை நினைக்காம புத்தகங்கள் கூட இருக்கும்ன்றதை நினைச்சுக்கோங்க. புத்தகங்கள் கூட உறவாடுங்க, நிறைய படிங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதுங்க, ஃபோக்கஸ்டா ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஸ்டடி மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுத்தான் பண்ணணும். நானும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ரூமை ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். லாக்டவுனுக்கு பார்த்தீங்கன்னா புக்லாம் அடிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு அடிக்கி முடிஞ்சிருக்கு. ஆனால் நீங்களும் பாருங்க எப்படி இருக்குன்னு. புக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சைடில் அடுக்கி வச்சிருக்கேன். நிறைய புக்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு சைடில் அது கேமரா சுற்றி இருக்கு. நான் அப்படியே கொஞ்சம் அடுக்கி அங்கங்க வச்சிருக்கேன். எதுக்குன்னா நம்மள இந்த டைம்ல வேற என்ன பண்ண முடியும், வெளியே போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, புக்கு தான் எடுத்து படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி போட்ட டைம்ல மேக் யூஸ் ஆஃப் த டைமை வேஸ்ட் பண்ணாதுங்க. கிடைக்கக்கூடிய நேரத்தை சமச்சீர் எந்த புக், நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல வந்து எந்தெந்த புக்ல எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்றேன். அதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சமச்சீர்ல எல்லா புக்கும் படிக்கணும். ஸோ அதில் எப்படி எந்தெந்த லெசனுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு கிளாஸ்ல வில் ஹாவ் அ டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனை வந்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல வந்து வில் டூ இட். நான் ஒரு செஷன்ல வந்து நான் போடுறேன் எந்தெந்த புக்ல வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றது. ரைட்.
சங்க காலம் நம்ம இப்ப இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். நான் சொன்ன விஷயங்கள் தான் இதுல இருக்க போகுது. கொஞ்சம் சில விஷயங்கள் புதிய விஷயங்கள் இருக்கும், அதுவுமே நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். சங்கம் ஏஜ். Sangam age consists of an important chapter in the history of South India. தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு டைமா இருக்கிறது தான் இந்த சங்கம் ஏஜ் அப்படின்றத பாக்குறோம். 3 சங்கம் இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். இதை வந்து நம்ம முச்சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பொதுவா 3 சங்கம். இதுல வந்து தென் மதுரையில முதல் சங்கமும், ரெண்டாவது அதுல வந்து பெரிய லெஜண்ட்ஸும் முனிவர்களும் கடவுள்களும் பாடின இடமா பார்க்கப்படுது. அடுத்து ரெண்டாவது சங்கம் வந்து கபாடபுரம். நான் சொல்லியிருந்தேன் செகண்ட் சங்கம் கபாடபுரம். ஆனா வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு. தொல்காப்பியம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சது அப்படின்றத பார்த்திருந்தோம். தொல்காப்பியம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சது. தேர்ட் சங்கம் வந்து மதுரையில முடை திருமாறன் டைம்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்றத சொன்னோம். இது வந்து நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் போயட்ஸ் வந்தாங்க. கிட்டத்தட்ட 49 பெண்களே இருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். நிறைய லிட்ரேச்சர் இந்த பீரியட்ல தான் வந்துச்சு. இந்த லிட்ரரி ஒர்க் தான் நம்மளுக்கு ஆகா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, யார் யார் வாழ்ந்தாங்க, சமூகம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்தான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் உதவியா இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். இந்த சங்கம் லிட்ரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தொல்காப்பியம், 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்ல 11 கீழ்கணக்கு நூல்கள், அடுத்தது 11 மேல் கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள். இப்ப திருக்குறள், நாலடியார், இந்த மாதிரி பாட்ட அறநூல்கள் வந்து இந்த காலகட்டத்தை சார்ந்தவை தான் அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்ற 2 இதிகாசம், 2 காப்பியங்கள் இந்த காலத்தை சேர்ந்தது. இது வந்து ஏழி தமிழ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதா இருக்கு. சோ இப்போ வந்து என்னென்ன 8 தொகை நூல்கள், 8 அந்தாலஜிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, இங்க அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், பதிற்று 10, இந்த மாதிரிப்பட்ட கலித்தொகை, இது எல்லாமே சேர்த்து வந்து பண்ண 8 தொகை நூல்கள். இதை பத்தி நம்ம சொன்னோம். இதை நீங்க ஒரு பாடல் உண்டு, நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஓங்க ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், கத்தறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகமும் புறமும் இத்திரத்து 8 தகை நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டஃபார் மாதிரி ஒரு பாடல் வந்து உண்டு. அதே மாதிரி இதுக்குமே நம்மளுக்கு 10 பாடல்கள் வந்து திருமுருகாட்டுப்படை, பொருநாராட்டுப்படை, பெரும்பானாட்டுப்படை, முல்லைப்பாட்டு, சிறுபானாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினைப்பாலை, மலைபடு கடம். இதெல்லாமே வந்து போக போக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு நாள்ல இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னா கஷ்டம். ஸ்கூல்ல படிச்சிருப்பதுல நிறைய. இதை வந்து ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருநாராட்டுப்படை, சிறுபானாட்டுப்படை, பெரும்பானாட்டுப்படை, முல்லைப்பாட்டு நம்மளுக்கு மதுரை காஞ்சி வந்துடும். அந்த முதல்நிலை நெடுநல்வாடை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல் அப்படின்றத பாக்குறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர் எழுதியிருப்பார், கூத்தார் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். நெடுநாள்வாழ ஆடை ஆற்றுப்படை நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருநாராட்டுப்படை, சிறுபானாட்டுப்படை, பெரும்பானாட்டுப்படை, நெடுநல்வாடையும் கூத்தார் ஆற்றுப்படை, 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. சோ இங்க குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி ஒரு திணை, முல்லை ஒரு திணை, பட்டினப்பாலை, மலைப்படு கடுகம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 8 தொகை 10 பாட்டு வந்து 2ஆ பிரிச்சிருக்கும். அகம், புறம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அகமும் புறமுமாக பார்க்கக்கூடியதான். இந்த அகம் அப்படின்னா லவ், புறம் அப்படின்னா வீரம், இந்த மாதிரி காட்டக்கூடிய விஷயங்கள் தான் வீரம், புறத்திணை. 8 தொகை 10 பாட்டு நூல்களை நம்ம அகம் புறம் வச்சு இது பண்ணிருக்கோம். ரைட். 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 18 நூல்கள் இருக்கு. ஸோ அந்த நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், மாரல்ஸ், இதை பற்றி சொல்லக்கூடியது. திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினது, அது மாதிரி நாலடியார், நான்மணிக்கடிகை, இது எல்லாமே சீத்தலை சாத்தனார் எழுதக்கூடிய மணிமேகலை, இளங்கோடிகள் எழுதக்கூடிய சிலப்பதிகாரம், இது எல்லாமே சங்க காலத்தில் நடந்தக்கூடிய சமூகம், அரசியல், இதை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகை செய்யுது அப்படின்றத பார்க்குறோம் நண்பர்களே. அதர் சோர்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, மெகஸ்தீனிஸோடது, ஸ்ட்ராபோடது, பிளினியோடது, தாலமியோடது. ஸோ வெஸ்ட்டுக்கும் மேற்குக்கும் நமக்கும் இருந்த தொடர்பை வந்து காட்டுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ பிளினியோடது, ஸ்ட்ராபோடது, தாலமியோடது, மெகஸ்தீனிஸ். நண்பர்கள் இந்த பேர்கள் வந்து புதுசா பாக்குறீங்கன்னா திரும்ப திரும்ப வரும்போது இந்த பேர்கள் வந்து மனசுக்கு வந்துடும். இந்த மெகஸ்தீனிஸ் அப்படின்றவர் மௌரியர் டைம்ல இவர் சந்திரகுப்த மௌரிய பீரியட்ல செலிக்கியஸ் நெக்யோட்டார் கூட அவர் தோத்தனால, செலிக்கியஸ் நெக்யோட்டார் தோத்தனால அவரோட அம்பாஸ்டர் கிரீக் மெகஸ்தீனிஸ் வந்து இவரோட அவைக்கு அனுப்பிச்சுப்பார். அவர் எழுதின ஒரு புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகா. இந்த புத்தகம் வந்து நிறைய சான்றுகளை கொடுக்குது. இது மாதிரி இவரோட அக்கௌண்ட்ஸ்,
அதே மாதிரி ஸ்ட்ராபோ, பிளின்னி, தாலமி, இவங்க எல்லாம் பெரிய வரலாற்று ஜியோகிராபி அறிஞர்கள், நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த ட்ரேட் எல்லாம் பத்தி. அசோக இன்ஸ்கிரிப்ஷன் 12 மற்றும் 13 சாரி 2 மற்றும் 13 பயங்கரமான இதை கொடுக்குது. நம்ம இவங்களோட சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களை பத்தியும் சத்தியபுத்திரர்களை பத்தியும் இது கொடுக்குது. ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் காரவேலா. ஹதிகும்பாங்கிறது காரவேலா கிங்கோட இன்ஸ்கிரிப்ஷன். அதுவும் வந்து தமிழகத்தோட வரலாறை பத்தி சொல்லுது. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ், அரிக்கமேடு, பூம்புகார், கொடுமணல், இந்த மாதிரிப்பட்ட பிளேஸ், கீழடியில் இருக்கக்கூடியது கூட கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ், இங்க ட்ரேட்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. இட் இஸ் a disputed one. காலம் அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எந்த காலம்ன்றது. இட்ஸ் a disputed டாப். சோ அப்படின்னா வந்து ஒரு டைம் பார்க்கணும். சங்கம் குரோனாலஜி வந்து பாத்தீங்கன்னா கஜபாகு 2 எப்போ ஸ்ரீலங்காக்காரர் ஒரு டைம்ல இருக்காரு. கஜபாகு 2 வந்து எங்க வராருன்னா, சேரன் செங்குட்டவன் வந்து கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டுறாரு, பத்தினி கோயில். அந்த கோயில் கட்டுற விழாவுக்கு, அந்த செரிமனிக்கு, கான்ஸ்கிரேஷன் செரிமனிக்கு வராரு. அப்படின்னா இவரும் அவரும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு இடம் கொடுக்குது. சேரன் செங்குட்டவன் அண்ட் கஜபாகு 2 ஆஃப் ஸ்ரீலங்கா வேற கான்டெம்பரரிஸ். இருவரும் கான்டெம்பரரிஸ்னா ஒண்ணும் இல்ல, எல்லாருமே சமகாலத்தவர் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குது. இது வந்து சிலப்பதிகாரத்தோட தீபோ சிலப்பதிகாரம் கன்ஃபார்ம் பண்ணுது, தீபோ வம்சமும் மகாவம்சமும் கன்ஃபார்ம் பண்ணுது இந்த லங்கன் கிங்கும் செங்குட்டவனை பத்தியும். ரோமன் காயின்ஸ், ரோமன் எம்பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நிறைய தமிழ்நாட்டுல கிடைக்குது. அப்புறம் அவங்க கூட இவங்க வணிகம் செஞ்சிருக்காங்க. பழைய காலத்துல இங்க பாத்தீங்கன்னா நல்ல முஸ்லீம் துணி, அது பாக்குறதுக்கு பாம்போட உடை மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு எளிமையா இருக்கும், ரொம்ப கனம் இல்லாம இருக்கும். அகஸ்டஸ், சீசர், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, டிபேர், நெய்ரோ, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இங்க வாங்கணும், நிறைய கோல்டு கொடுப்பாங்க. உடை கூட, அத கோல்டு 1 கிலோனா துணி 1 கிலோ வாங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த கோல்டு எல்லாம் இங்கேயே கொடுத்து இவங்க வந்து உள்நாட்டு ட்ரேட் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் இவங்களுக்குள்ளே பண்டமாட்டு வணிகம் பண்ணிக்குவாங்க. நீ துணி கூட, நான் உனக்கு அரிசி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. வெளிநாட்டு வணிகம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுமா, நிறைய இன்கம் வருது. இப்ப டாலர்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணா எப்படி டாலர்ல வருமோ அத மாதிரி அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணா கோல்டு காயின்ஸ் எல்லாம் வருது. சோ அப்படின்னா இவங்க வந்து இப்ப டைமை பிக்ஸ் பண்றாங்க. 3வது செஞ்சுரி பிசில இருந்து 3வது செஞ்சுரி ஏடி. லிட்டரரி பேசிஸ்ல, காயின்ஸ் பேசிஸ்ல, நியூமிஸ்டாட்டிக்னா காயின்ஸ் பத்தி படிக்கிறதா நியூமிஸ்மாட்டிக் எவிடன்சஸ். நியூமிஸ்மாட்டிக் எவிடன்சஸ்னா காயின்ஸை வச்சு எவிடன்சஸ் பண்ணக்கூடியது. ஆர்கியாலஜிக்கல், சோ அந்த தொல்பொருட்களை வச்சு அந்த எவிடன்ஸும் இருக்கு, நியூமிஸ்மாட்டிக் எவிடன்சஸும் இருக்கு. சோ இப்போ டினாசிட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததுதான் திரும்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரக்சர்டா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இதை பார்த்திருக்கோம். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், ரொம்ப முக்கியமா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இவங்க தான் அந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ண மேஜர் டினாசிட்டி அப்படின்றத பாக்குறோம். So political history of the dynasty can be traced from the literary references. So இந்த பொலிட்டிக்கல் இதை வந்து நம்ம லிட்டரரி ரெஃபரன்சஸ்ல தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றத பாக்குறோம். லிட்டரரி ரெஃபரன்சஸ்னா பர்டிகுலர்லி நம்மளோட 8 தொகை 10 பாட்டு நூல்கள், இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். Right. So the political history of this இது வந்து பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட பழைய லிட்ரரி சோர்சஸ் வச்சுதான் கிடைக்குது அப்படின்றத பாக்குறோம். லிட்ரரி சோர்சஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கு. The சேராஸ், இப்போ வந்து சேரர்களை பத்தி பாக்குறோம். சேரர்கள் எங்கெங்க ஆட்சி செஞ்சாங்க? நான் தான் சொன்னேன், சேரர்கள் கேரளா, நான் ஒரு மேப் எல்லாம் போட்டு காட்டினேன். இப்போ இருக்கக்கூடிய கேரளா, கீழே மதுரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி எல்லாம் பாண்டியர்களும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில இருந்து ஆந்திரா வரைக்கும் சோழர்கள் ஆண்டான்னு பார்த்தோம். அவரோட கேபிட்டல் வந்து வஞ்சி அப்படின்றத பாக்குறோம். அவங்களோட சீ போர்ட்ஸ் வந்து தொண்டி, முசிறி அப்படின்றத பாக்குறோம். இவங்களுக்கு வந்து பனை பூ தான் இவங்களோட பூவா இருந்துச்சு. சேரர்களோட பூ வந்து பனை பூ. புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து 3 ஜெனரேஷன் ஆஃப் சோழர்ஸை பத்தி புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது. அத மாதிரி புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் எந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுதுன்னு கேட்கலாம். புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பத்தி சொல்லுதுன்னு கேட்கலாம். இந்த புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களை பத்தி, சேரர்களை பத்தி சொல்லுது. சேரர்களோட 3 தலைமுறைகளை பத்தி சொல்லுது. நம்மளுக்கு சேரர்களை பத்தி வேற இன்ஃபர்மேஷன் பெருசா இல்லைனாலும் இந்த புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்கிரிப்ஷனா இருக்கு. 1810. இந்த 1810 முக்கியமான லிட்டரேச்சர் which deals with சேராஸ். Which of the following literature talks about சேராஸ்? இல்லைன்னா சேரர்களை பத்தி நாம் அறிந்து கொள்ள உதவும் நமக்கு இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கட்டாயமா 1810 தான் நம்ம சொல்ல முடியும். 1810 அவ்வளவு கிளியரா சொல்லுது. பெரும் சோறும் உதயான் சேரலாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். பெரும் சோறு உதயான் சேரலாதன் அப்படின்றவரும், இமயவரம்பன் நெடும் சேரலாதன், இமயம் வரைக்கும் போனவரும், சேரன் செங்குட்டவன், இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ரூலர்ஸ் அப்படின்றத பாக்குறோம்.
சேரன் செங்குட்டுவன் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சேரன் செங்குட்டுவன் 2வது நூற்றாண்டு, அதாவது ஏடி ஆஃப்டர் டெத் 2வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இதெல்லாம் காலங்கள் சும்மா தான் சொல்லப்படுது, கிளியரான ஒரு எவிடன்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு சும்மானா அதுக்கு ரொம்ப சும்மாவும் சொல்லப்படல, ஓரளவுக்கு ஆராய்ந்து சொல்லப்படுது. பட் நாட் டு பி an எக்ஸாக்ட் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க முடியாது. இவரோட தம்பி வந்து இளங்கோவடிகள். சோ ஆனா நான் நாகு ஐயா, என்னோட தமிழ் ஐயா, அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, அது அப்படிதான் சொல்ல முடியாது, எத்தனை சேரன் செங்குட்டுவன் இருந்தானே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி, நிறைய பேர் கூட இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கூட சொன்னார். அதனால காலத்தை ஆராய அந்த இடத்துல இன்னும் முடிஞ்சாலும் அது வந்து கரெக்டா இருக்காது. நம்ம இந்த இடத்துல லிட்டரரி பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய அவங்களோட வாழ்க்கை முறையை கிளியரான எடுத்துக்கலாம். ஸோ காலம் வந்து இன்னும் ஒரு டெபேட்டபிள் ஒன்னா தான் இருக்கு. த ஆதர் ஆஃப் சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சிலப்பதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய பேர் அது சமண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து சமணத்தை உள்ள கொண்டு வந்திருப்பார், கவுந்தி அடிகளை கொண்டு வந்திருப்பாரு, ஸோ இவன் திருமாலை உள்ள கொண்டு வந்திருப்பாரு, வைணவத்தை கொண்டு வந்திருப்பார், சைவத்தை கொண்டு வந்திருப்பார், பௌத்த சமயத்தை கொண்டு வந்திருப்பாரு. இதனாலதான் சீத்தலை சாத்தனார் அழகா சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு காப்பியம் சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய சீனா இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடிய சீனா இருக்கு. இதை வந்து என்ன மாதிரி பட்ட ஒருத்தனாலாம் எழுத முடியாது, அடியேன் திருவருள் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் வந்து இவர்கிட்ட இளங்கோவடிகள்கிட்ட சொல்லுவார், உங்களாலதான் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, ஈவன் சிலப்பதிகாரம் கூட சமண சமய நூல் கிடையாது, அது ஒரு செக்குலர் லிட்டரேச்சர். அனைத்தையும் சமமாக வச்சு எல்லாருக்கும் ஒரு பார்வை கொடுத்து செக்குலரா தான் கொடுத்திருந்தாங்க. பல மதங்கள் சமூகத்துல இருந்ததை காட்டுச்சே தவிர அது எந்த மதத்தையும் தன்னுள் எடுக்கவில்லை அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து இன்னுமே டெபேட்டபிள் ஒன்னா இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட்ல வந்து நான் இது வந்து சிலப்பதிகாரம் வந்து ஒரு செக்குலர் லிட்டரேச்சர் தான் நான் கொடுப்பேன். ரைட். ஸோ இஸ் யங்கர் பிரதர் வாஸ் இளங்கோவடிகள். சோ இது வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஹிமாலயாஸ்க்கு போய் அங்க போய் கல்ல வெற்றி எடுத்துட்டு வர்றாரு. அங்க இருந்து கல் எடுத்து தான் கண்ணகிக்கு வந்து கோயிலை கட்டுறாரு. செங்குட்டுவன் வந்து பத்தினி கல்ட்டு, பத்தினி வழிபாடு முறையை சேரன் செங்குட்டுவன் தான் கொண்டு வருவாரு. கண்ணகி இது வந்து சேரன் நம்ம இவரோட ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியனோட தவறான தீர்ப்புனால கோவலனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிருவாங்க அப்படின்ற கதையெல்லாம் பாக்குறோம். இந்த கண்ணகி பத்தினிக்கா வேண்டி ஹிமாலயால இருந்து கல் எடுத்துட்டு வந்து இந்த கான்சக்ரேஷன் செரிமனி, அதாவது அந்த கோயில வந்து குடை வழிபாடு நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி ஒன்று நடத்துறாங்க. அதுக்குதான் அந்த பிரின்சஸ், மெனி பிரின்சஸ், நிறைய நாட்டுல இருந்து இளவரசர்கள் வந்தாங்க. கஜபாகுட்டுவும் ஸ்ரீலங்கால இருந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு வேண்டி வந்தாரு. இது வந்து நிறைய லிட்டரரி சோர்சஸ்ல இருக்கு. ஓஹோ அப்படின்னா ஒண்ணு, ஓஹோ இப்படியா கதை அப்படின்ற மாதிரி கஜபாகுட்டுவும் இங்க சேரன் செங்குட்டுவும் ஒரே காலத்தை சேர்ந்தவன்ற நம்ம ஒரு டைமை எடுக்க முடியுது. அப்படின்னா அவங்க இந்த பீரியட்ல இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா அப்படின்னு தெரியாது. அப்படின்னா அசோகோட காலத்துல ஒரு கல்வெட்டு கிடைக்குது, ஓ அப்படின்னா அசோக காலத்துல இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தாலும் எவிடன்சஸ் கிடையாது. லிட்டரரி இருக்கு, அது இன்னும் பழமையா தொன்மையா கூட லிட்டரரியா கூட இருந்திருக்கலாம், ஆனா எவிடன்ஸ் இல்லையே. சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சிகள். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஏன்ஷியன் தமிழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். லெமூரியா கண்டம், நம்ம இன்னொரு பேர் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்பிரிக்காவையும் ஆஸ்திரேலியாவும் இணைச்சு கீழே ஒரு பெரிய ஒரு கான்டினென்டே இருந்துச்சு, அது அழிஞ்சு போச்சு. அப்படின்னா அண்டர் சி ஆர்கியாலஜிக்கல் இன்னும் ஆக்சுவலி பயங்கரமான எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் பண்ணா இன்னும் சோர்சஸ் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. ரைட். சோழ கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியை சுத்தி தான், உறையூர் இதெல்லாமே திருச்சிராப்பள்ளி பக்கத்துல தான். சோ இதுல இருந்து ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் சோழ கிங்டம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர். நான் சொன்னேன் இல்லையா, சோழர்கள் வீரமானவங்க வாள் வச்சிருப்பாங்க, உரைக்குள்ள வாழை போட்டு வச்சுக்கா ஞாபகம் வச்சுக்கும். பின்னாடி வந்து புகாருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸ் கிங், இது வந்து நம்ம பேசுறது சங்க காலம், ரொம்ப முன்னாடி சங்க காலத்துல 2600 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ கரிகாலன் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிங் அப்படின்றத பாக்குறோம். சங்கம் சோழால ரொம்ப ஃபேமஸ்னா கரிகாலன். சோ பட்டினப்பாலை வந்து அவரை பத்தி தான் சொல்லுது. பட்டினப்பாலை எடுத்தாலே கரிகால் சோழன், அப்படி இல்லைன்னா காவிரி பூம்பட்டினம். இந்த அழகை சிறப்பித்து கூறுறதா இந்த பட்டினப்பாலையோட வேலை. அதோட கதை தலைவனே வந்து பாத்தீங்கன்னா கரிகாலன் தான் அப்படின்றத பாக்குறோம். கதை தலைவனே வந்து கரிகால சோழன் தான். பேட்டில் ஆஃப் வேணி, வேணி போர் அப்படின்ற ஒரு போர் நடக்குது. இந்த வேணி போர்ல வந்து அழகா கரிகாலன் வந்து ஜெயிச்சிடுறத பாக்குறோம். இந்த கரிகாலன் யாருக்கு எடுத்து அகைன்ஸ்டா ஜெயிக்கிறார்னா சேரர், சோழா, பாண்டியாஸ், இவங்க 3 பேரும், சாரி இவங்க வந்து சேரார், இவங்க வந்து சோழாஸ் தவிர சேராஸ், பாண்டியாஸ், இன்னொன்னு 11 குறுநில மன்னர்கள், 7 செப்டியன்ஸ். அந்த நம்ம இதுல பார்க்கக்கூடிய மைனர் செப்டியன்ஸ் குறுநில மன்னர்களை தோக்கடிச்சிடறார் அப்படின்றத பாக்குறோம். வேணி போர்ல 11 பேரு, மீதி சேரர் பாண்டியர்களையும் தோக்கடிச்சார். அடுத்தது
பரண்டாலை போர் அப்படின்னு சொல்லி இன்னொரு போர் நடக்குது. நான் கரிகாலன் பத்தி பார்க்கணும்னா, கரிகாலன்னா ஒரு ஏன் ஒரு கரிகாலன் பேர் வந்துச்சு? யமனையே வென்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு கரிகாலன், காலன்னா யமன், யமனையே வென்றவர் அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கலாம். இன்னொன்னு வந்து அவரை வந்து சின்ன வயசுல ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு ஃபயர் பத்திருச்சு, அதுல கால் கரிஞ்சிருச்சு அப்படின்லாம் கதைகள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நிறைய இன்னைக்கு ஊர்ல சுத்துற பல கதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கதை உண்டு. அந்த மாதிரி ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். சோ வாகை பரந்தாலை இந்த போர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 9 குறுநில மன்னர்கள், அங்க 11 பேர் எல்லாருமே சரண்டர் ஆக வச்சுட்டாரு. அவ்வளவு பெரிய கிங்கா இருந்திருக்காரு. கரிகாலன் மிலிட்டரி அச்சீவ்மெண்ட் ஒரு பக்கம் அப்படின்னா, அவரோட பீரியட்ல வந்து ட்ரேடு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லேண்ட்லாம் எடுத்து கல்டிவேபிள் லேண்டா மாத்துறாரு. காடுகள் நிறைய எடுத்து நிறைய விவசாயம் பண்ணுங்க, இன்னும் செழிப்பா இருக்கும். மோர் சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நிறைய ட்ரேட வந்து பண்ணுவோம் இல்லையா? மோர் சர்ப்ளஸா இருக்கும்போது வில் பி டூயிங் மோர் ட்ரேட், அப்படிதானா? சோ நம்மளுக்கு இப்போ ஒரு 10 கிலோ தக்காளி இருக்கு, 10 குடும்பத்துக்கு 10 கிலோ தேவை அப்படின்னா நம்ம 10 கிலோவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அதே இது ஒரு 25 கிலோ வந்துருச்சுன்னா மீதி 15 கிலோ விற்க தான் பார்ப்போம். சோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கரிகாலன் அன்னைக்கு வழிவகுத்தார் அப்படின்றத பாக்குறோம். அவ்வளவு இது வந்துச்சுன்னா தண்ணி வேணுமே, மழை காலம் போச்சா தண்ணி இல்ல, நான் ஒரு அணை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போட்ட கல்லணை இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். திருச்சி பக்கத்துல கல்லணையை கட்டினது கரிகால சோழன். அதனால இவருக்கு இன்னொரு புனை பெயர் உண்டு, பொன்னிக்கு கரை கண்ட பூபதி. பொன்னிக்கு கரை கண்ட பூபதி, பொன்னிக்கு கரை கண்ட பூபதி. அதாவது பொன்னின்றது காவிரி, காவிரிக்கு அணை போட்டார். பொன்னிக்கு கரை கண்ட பூபதி. இது ஒரு எஃபி தட்டா. இது வந்து நம்மளுக்கு கேள்வியும் குரூப் 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. பொன்னிக்கு கரை கண்ட பூபதி அப்படின்னா பொன்னினா என்னன்னு தெரியணும். காவேரி, ரைட்? நீங்க ஜாகிரபில படிக்கும்போது காவேரியை பத்தி எல்லாம் டீடைல்டா படிப்பீங்க. காவேரி எங்க இருந்து வருது, அதோட ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே கிளியரா நமக்கு தெரிஞ்சு இருக்கணும், ரைட்? பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட் டே சதன் தமிழ்நாடு, இன்னைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி, மதுரை இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன்ல நெடியோன், பழையக சாலை, முடுக்குடுமி, பெருவழுதி, முடை திருமாறன், இவர் தான் வந்து 3ஆம் சங்கத்தை தொடங்கினது அப்படின்றத பாக்குறோம். 2 நெடுஞ்செழியன் இருந்தாங்க. நான் கூட சொன்னேன், ஒருத்தர் ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியன், அதாவது ஆரியர்களோட படையை ஜெயிச்சவர். இவர் தான் யாருன்னா ஆரியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணகி புருஷனை கொன்னவர் ஆர்யா, ரைட்? ஆரிய படையை கடந்தவர் நெடுஞ்செழியன். இந்த he was responsible for the execution of கோவலன் which கண்ணகி burnt மதுரை. சோ அப்படின்னா ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியன் ரொம்ப முக்கியம். ஆர்யா யாரை கொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்யா தான் இவரை கொன்னவரு. யாரை கொன்னவரு? கோவலனை கொன்னவரு, ரைட்டுங்க. தலையங்கானத்தை செருவண்ட நெடுஞ்செழியன், தலையங்கானத்தை செருவண்ட நெடுஞ்செழியன், தலையங்கானத்தை செருவண்ட நெடுஞ்செழியன். இந்த தலையங்கானம் அப்படின்றது ஒரு போர், பெரிய போர். இந்த தலையங்கானம் அப்படின்ற போர்ல ஜெயிச்சிருவாரு. இந்த தலையங்கானத்துல ஜெயிச்சவன சோழ கிங்டம் கூட இவருக்கு வந்துருது. அதனாலதான் தலையங்கானத்தை செருவண்ட நெடுஞ்செழியன். 2 நெடுஞ்செழியன், நெடுஞ்செழியன். ஆரியப்படை, நம்ம ஆரியப்படைன்னு சொன்ன உடனே நெடுஞ்செழியன் ஞாபகம் வந்துடணும். அவர் தான் கோவலனை கொன்னவர். ஆர்யா, இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இப்ப கன்ஃபியூஸ் ஆகும், இப்ப கன்ஃபியூஸ் ஆகாது. கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம் டைம்லாம் ஆகா ஆரிய படையா தலையங்கானத்தை செருவண்ட நெடுஞ்செழியன் கோவலனை கொன்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்ப நம்ம யோசிக்கணும், ஆர்யா தான் இவரை கண்ணகியை கொன்னாரு, கண்ணகியோட புருஷனை கொன்னாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். தலையங்கானத்தை செருவண்ட நெடுஞ்செழியன் அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த தலையங்கானத்தை வென்றவரை நக்கீரர் பயங்கரமா பாராட்டுறாரு, மண்குடி மருதனார் பாராட்டுறாரு. ஏன்னா பாண்டிய மன்னர்களை பத்தி, ஏன்னா மதுரை காஞ்சி எழுதினவர் தான் மண்குடி மதுரனார். மதுரை காஞ்சி மண்குடி மருதனார், இவர் வந்து பாராட்டுறாரு. எப்பேற்பட்டவன்பா இவரு, எங்க ஆளு அப்படின்ற மாதிரி. கபிலர் வந்து பரம்பை மலையில இருக்கும்போது கபிலர் வந்து இவரை பத்தி பாராட்டுவாரு. யாரு? பேகன் பாரி பத்தி பாராட்டுவார். பாரியோட ரொம்ப அன்புக்குரியவர் தான் கபிலர். பரம்பை மலையை ஆண்டுட்டு இருக்கும்போது பாரி வந்து ரொம்ப வள்ளல் தன்மையோட அவரை பத்தி கபிலர் வந்து எழுதுவார். கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு. ஏன் கபிலர் குறிஞ்சி பாட்டு அப்படின்னா, அவரும் அங்கேயே சேர்ந்தவர், மலை நாட்டை சேர்ந்தவர். பாரி பரம்பை மலையை சேர்ந்தவர். அந்த மலை வளத்தை, அந்த திணையை எடுத்து பாடுவதில் கபிலர் மாதிரி சிறந்தவர் வேற யாருமே கிடையாது. குறிஞ்சி பாட்டுல பாடுறது கபிலர் மாதிரி சிறந்த இதே கிடையாது. அதனாலதான் அந்த பாடலை குறிஞ்சி பாட்டுனே பேர் வச்சிருக்கோம். மலையும் மலை வளத்தையும் பத்தி சிறப்பாக பாடக்கூடியவர் கபிலர் தான் அப்படின்றத பாக்குறோம். சோ இந்த பேட்டில் ஆஃப் தலையங்கானம் ஜெயிச்சது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோன்னா, நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னனுங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா கண்ட்ரோல்ல வந்துருச்சு. மிகப்பெரிய போர் அப்படின்னா, மதுரை காஞ்சி ரிட்டன் பை மான்குடி மதுரனார் டிஸ்கிரைப்ஸ் த சோசியோ எக்கனாமிக்கல் கண்டிஷன் ஆஃப் த பாண்டியன் கண்ட்ரி. அப்படின்னா இப்போ 1810 சேரர்களை பத்தியும், பட்டினப்பாலை வந்து சோழர்களை பத்தியும், மதுரை காஞ்சி வந்து பாண்டியர்களை பத்தியும் 3 விஷயம் தான். 1810 பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி.
இந்த 1810 வந்து சோழர் சேரர்களை பத்தியும் கரிகாலனை பத்தி காவேரி பூம்புட்டினத்தை பத்தி வந்து பட்டினப்பாலையும் கடையிலூர் உத்திரங்கண்ணார் எழுதினது. மண்குடி மருதனார் எழுதினது வந்து பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி. மதுரையோட சமூக பொருளாதார இத வாழ்க்கை இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத பாக்குறோம். ரைட்டா? The Pandyan rule during the Sangam age began declining to the invasion of Kalabaras. எப்படி இவங்களோட ஆட்சி முடிவுக்கு வருது அப்படின்னா, களபரர்கள் அப்படின்றவங்க ஒருத்தவங்க உள்ள வராங்க. இந்த களபரர்களோட காலம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுது. ஏன் இருண்ட காலம்? இந்த இதை வந்து புலங்குறிச்சி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு கிடைக்குது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல புலங்குறிச்சியில. சோ அதுல வந்து சேரன் செண்டன் குரான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட பேர் இருக்கு. ஓஹோ, இவங்க களபரர்களை தான் சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா இவங்களை பத்தி நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ், ஒரு பில்டிங்கோ ஒரு மோனிமெண்ட்ஸோ கெட்டல இவங்க பீரியட்ல. அது வேணா இவங்களோட வரலாறு நமக்கு சொல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பீரியட்ல தான் திருக்குறள், மணிமேகலை, சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது. திருக்குறள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அறநூல். இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய இருண்ட காலம் கிடையாது அப்படின்றதே ஒரு வாதம் இருக்கு. சோ இந்த கொற்கை அப்படின்றது சீ போர்ட், பாண்டியர்களோட கொற்கை. நம்ம தூத்துக்குடி முத்து நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்சே அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல, கொற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கொற்கை அப்படின்றது தூத்துக்குடியை இதை குறிக்கக்கூடிய போர்ட்டு. அதை வந்து நம்ம தூத்துக்குடி சொல்லுவோம், காயல் நகரம், காயல்பட்டினம் சொல்லுவோம், உவரி சொல்லுவோம். இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான இடம் பாண்டிய காலத்துல. முத்து குளிக்கிறதுக்கும் சரி, இந்த இதெல்லாமே எடுக்கிறதுக்கு, சிப்பிகள் எடுக்கிறதுக்கும் உலகம் ஃபுல்லும் ஃபேமஸ். இங்க இருந்து பியோர்ஸ் எல்லாம் அவ்வளவு முத்துக்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம வணிபம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத பாக்குறோம். இதுதான் பாண்டியர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா மைனர் செப்டியன்ஸ், குறுநில மன்னர்கள். நான் சொன்னேன் இல்லையா, கடையேழு வள்ளல்கள் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். வள்ளல் தன்மையில சிறந்தவர் பாரி, கரி, ஒரி, நல்லி, பேகன், அதியமான். இவங்களோட பிலாந்திரபி எல்லாம் பார்க்கணும்னா, மயிலுக்கு வந்து குளிர்தா, எடு என்னோட சட்டை கலத்தி போடு அப்படின்ற மாதிரி தான் போர்த்தி இருந்த போர்வையை வந்து பேகன் எடுத்து போடுறாரு. அந்த மாதிரி பாரி வேந்தன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த நண்பன் படத்துல கூட பாரி, என்னடா பாரி, காரி, ஓரி அப்படின்னு சொல்லி பேரை சொல்லுவார் இவர், அந்த விஜய் கிண்டல் அடிப்பார்ல சத்யன். ரைட். பாரி வந்து மிகச்சிறந்த ஒரு வள்ளல். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முல்லை கொடி தன்னோட தேர்ல வந்து முல்லை கொடி சுத்தி இருக்கும். ஐயோ, இந்த தேரை எடுத்துட்டா முல்லை கொடி பட்டு போவோமே, இந்த தேர் முல்லை கொடிக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் தான் இந்த பாரி. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரி வந்து வள்ளல் தன்மை ரொம்ப மிகுந்த இவர் சிறந்தவர். இவரை பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவரோட ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கபிலர். இவர் பரம்பை மலையை சேர்ந்தவர். இந்த மலை அழகு வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த மலை அழகு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பரம்பை மலை. இந்த பரம்பை மலை வந்து அழகில் சிறந்தது. ஒரு மலைனாலே அழகு எப்படி இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். சூப்பரான மலை வளம் உள்ள நாடு. இங்க வந்து கபிலர், இது ஒரு பாரியோட கண்ட்ரோல்ல இருக்கு. இத பத்தி ஒரு அழகான பாடல் சொல்றேன். இவர் ஏன் குறிஞ்சி பாடல கபிலரை மனசுக்குள்ள ஏத்துறதுக்காக வேண்டியதான் இந்த கதையை. கபிலர்னு ஒரு கேரக்டர் இருக்கு, குறிஞ்சி பாட்டை எழுதினவர் கபிலர் தான் அப்படின்றத ஏத்துறதுக்காக வேண்டிய இந்த கதையை. நம்மளுக்கு தெரியும், பண்டை தமிழகம் வந்து 5 திணைகளாக பிரிக்கப்பட்டது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும். அதுக்கு வந்து முருகன் வந்து கடவுளாக இருக்கிறார். தேன் எடுக்கக்கூடியது, வேட்டையாடுதல் போன்றது, ஹண்டிங் அண்ட் ஹனி கேதரிங் மேஜர் டாஸ்க் அப்படின்றத பாக்குறோம். அவங்களோட மேஜர் பொழப்பு. ஸோ இங்க வந்து குறிஞ்சி இது இருக்கு. இங்க வந்து சுனை ஓடி போகுது. சுனைனா ஆறு மாதிரி சின்ன தண்ணி சுனை, நீர் ஓட்டம் இருந்துட்டே இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல மலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மலை வாழை வந்து நிறைய இருக்கும், வாழைப்பழம் மரம் நிறைய இருக்கும். ஸோ இவர் நிறைய பலா மரங்கள் இருக்கும், நிறைய அழகு பூக்கள், நிறைய மரங்கள், நிறைய செடிகள், கொடிகள் இருக்கிறதான் இந்த மலை வளம் இருக்கக்கூடிய மலை நாடு. நான் கூட அரக்கு வேலைக்கு போயிருந்தேன். என்னோட லாபம் முடிச்சுட்டு வரும்போது விசாகப்பட்டினம் போகும்போது அரக்கு வேலைக்கு போயிருந்தேன். அங்க போயிட்டு வரும்போது அந்த மலை உலகம் அதை பத்தி படிக்கிறதும், அந்த டைம்ல நான் கரெக்டா கபிலரோட இந்த பாடல்கள்லாம் பார்த்து கேட்டுட்டு இருந்தேன். அருமையான டைமும் கூட. அவ்வளவு இயற்கை அழகா இருக்கக்கூடிய இடம் தான் அந்த மலை வளங்கள். ஸோ அந்த மலை வளத்துல ஒரு பாடல் பாடுறாரு. ஒரு தலைவி வந்து, ஒரு தலைவன் தலைவி எப்பவுமே இருப்பாங்க. ஒரு தலைவன் ஒரு தலைவி. ஸோ இங்க வந்து 2 பேரும் இருக்காங்க. இங்க வந்து தோழி 2 பேரும் லவ் பண்றாங்க. இவர் வந்து தலைவன், இவங்க வந்து தோழியோட தலைவியோட தோழி. இங்க தலைவி வந்து வீட்டுல இருக்காங்க. அவங்க அப்பா புடிச்சு வச்சிருக்காரு, வெளியே போக கூடாது நீ அப்படின்னு. தலைவன் வந்து தோழியை சந்திக்கிறான்.
என்ன தோழி, இனிமேல் நான் உன் தலைவியை சந்திக்கவே முடியாதா, நீ கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன்னு, ஏன் தோழி இப்படி பண்ணிட்ட அப்படின்னா, எனக்கு உன் தோழி உன் தலைவி சந்திக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி வருத்தத்துல கேட்கிறான். அட தலைவா, நீ ஏன்டா இப்படி வருத்தப்பட்டு கேட்கிற அப்படின்னு சொல்லி தலைவி ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிற. அந்த பாட்டுல பாடினது வந்து கபிலர் தான், குறிஞ்சி பாட்டு. நீ எப்பேற்பட்ட நாட்டை சேர்ந்தவன், அழகிய அழகிய பழங்கள், அழகிய மலை வாழைகள் வந்து உன் நாட்டுல எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கு, எல்லாருக்கும் தேவைக்கு போய் மிச்சம் மீதி நிறைய இருக்கு, அவ்வளவு பழங்களும் வீணா போய் அவ்வளவு பழங்கள் வந்து சுனையில ஓடி வந்து உழுது. அதே மாதிரி நிறைய பலாமரம் இருக்கு, நிறைய பலாப்பழம் இருக்கு, சாப்பிடுறதுக்கு ஆளே இல்லைன்னா அவ்வளவு பழம் இருக்கு, அதுவும் அப்படியே உருகி வந்து இந்த நீர்ல வந்து உழுது. இந்த பலாப்பழமும் இந்த வாழைப்பழமும் சேர்ந்து அந்த நீரை வந்து அப்படியே போதை, ஆக்சுவலி தண்ணி கூட அது சேர்ந்து அப்படியே பழ இதுவும் சேரும்போது ஒரு போதை தரக்கூடிய ஒரு போதை ஒரு மது மாதிரி ஆயிருது, ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் மாதிரி ஆயிருது. அந்த ஃபெர்மெண்டேஷன் எல்லாம் நடந்து பழம் இதெல்லாம் நடந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு போதை தரக்கூடிய ஒரு சாராயம் மாதிரி ஆயிருது அப்படின்றத சொல்றாரு. அந்த டைம்ல வந்து பார்த்து ஒரு குரங்குக்கு பயங்கர தண்ணி தாகம், ஓடி வந்து குடிக்குது தண்ணி, மடக் 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 மடக்குன்னு குடிக்குது. ஸோ தண்ணி தாகணும் வரும்போது நம்ம கொஞ்சம் குடிக்க மாட்டோம்ல, டேஸ்ட் கூட பார்க்க மடக்கு மடக்கு குடிச்சிருவோம். அது குடிச்ச குடிப்புல அதுக்கு செம்ம போதை ஏறிடுது. அது போதை ஏறி மரத்துல கைய வச்சு ஏறி போது தலைலாம் சுத்தி அப்படியே வருன்னு கீழே விழுந்துருது. ஐயோ, நம்ம இப்ப கீழே விழுந்துச்சுன்னா அடிபடுதுன்னு தானே பார்ப்போம். அங்க பாத்தீங்கன்னா அழகான பூக்கள், பெட் மாதிரி அங்க பூக்கள் நிறைந்து இருக்கு. அந்த பூல அப்படியே ஜம்முன்னு ஒய்யாரமா குரங்கு படுத்து போஸ் கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த தோழி சொல்லக்கூடிய கூட்டா சொல்றாரு, இப்படிப்பட்ட அழகிய நாட்டை உடைய தலைவனே, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ வருந்தலாமா? நீ போய் தலைவிய திருமணம் செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்றத பாரு, சும்மா வந்து இந்த மாதிரி கள்ளத்தனமா வந்து மீட் பண்ணிட்டு போலான்னு மட்டும் பார்க்காத அப்படின்ற ஒரு பாடலை சொல்லியிருப்பாரு. இதை பாடினது வந்து பாரி, குறிஞ்சி பாட்டு. அந்த அழக குறிஞ்சி, அந்த மலையோட அழகை வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த பாரிக்கு அகைன்ஸ்டா சேர சோழ பாண்டியர்கள் வந்து, இவர் பாரி வந்து ரொம்ப பாசக்காரர், இவருக்கு கபிலர் வந்து ரொம்ப பாரி கூட ரொம்ப பாசக்காரர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற. ஸோ இங்க சேர சோழ பாண்டியர்கள் வந்து சண்டை போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மலையில ஏறுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கபிலர் வந்து இங்க பாக்குறாரு, என்னடா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. நாங்க உங்க நாடம் வீழ்த்த வந்திருக்கோம். கபிலர் சிரிக்கிறாரு, என்னடா யார் நாடம் வந்து யார் வீழ்த்த வந்திருக்கீங்க, என் மன்னன் பாரு எப்படிப்பட்டவன், அவனால உங்களால வீழ்த்தவே முடியாது அப்படின்றாங்க. உடனே சேர சோழ பாண்டியர்கள் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் உடனே கபிலர் சொல்றாரு, ஆனாலும் ஒரு வழி இருக்கு அப்படின்னு. என்ன வழி அப்படின்னு கேக்குறாரு. என்ன வழி அப்படின்னா, நீ வந்து பிபி எடுத்துக்கோ, நீ வந்து ட்ரம்ஸ் எடுத்துக்கோ, நீ டான்ஸ் ஆடிட்டே பாட்டு பாடிட்டு எல்லாரும் போய் எங்களுக்கு உங்க நாட்டை கேளுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே என் தலைவன் கொடுத்துருவான், என் மன்னர் கொடுத்துருவாரு, அவ்வளவு கொடை வளர்த்து உள்ளவர் அப்படின்னு சொல்லி செம்மையா கலாய்க்கிறாரு. செம்ம காண்டாடுறாங்க சேரர் சோழ பாண்டியர்கள். பாரியை அடிச்சு மொத்தமா அவங்க மேலெல்லாம் ஏறி கஷ்டப்பட்டு போய் அடிச்சு முடிச்சு அவர் பொண்ணை போட்டுறாங்க. பாவம் கபிலர் அவரோட ஃப்ரெண்டு, அவர் வாய். இங்க வந்து கபிலர் இப்ப போய் பாட்டு போடுறாரு, ஐயோ நண்பா என்னை விட்டு போயிட்டே இது பண்ணிட்டே, போனதுக்கு காரணமே உங்க வாய் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கதை. ஸோ பாரிக்கும் கபிலருக்குமான நெருக்கம். ஸோ அந்த குறிஞ்சி பாட்டு, இந்த விஷயங்கள்லாம் நான் இதுல சொல்லியிருக்கேன். மலை வளமும் இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருந்தது அப்படின்றது சங்க காலத்துல இது இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் அவங்க கூட சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்றோம். பாரி, காரி, ஓரி, நரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் அவர்கள். அதியமான் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு நெல்லிக்கனி, இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா வந்து அவ்வளவு இளமையா இருக்கலாம், அவ்வளவு இது இருக்கலாம், இதை நீ சாப்பிட்டு இருக்கலாமே, இல்ல நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வை மேல இருந்த பாசத்துல அதியமான் கொடுக்குறாரு. அவர் இதுல வந்து அதியமான் கூட, ஆனா ஔவையார் சண்டை போடுறாங்க திரும்ப ஒரு வாட்டி. அதியமான வந்து மீட் பண்ண சொல்லும்போது, அதியமான் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஔவையார் சொல்றாங்க, எத்திசை செல்லினும் சோறு அப்படின்றாங்க, எனக்கு எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும், நீ என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய உரையாடல்கள்லாம் நம்ம இலக்கியங்கள்ல இருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றத பாக்குறோம் நண்பர்களே. ரைட்? நிறைய இலக்கியம் சொல்லி போர் அடிக்க விரும்பல, போற நான் அடுத்த கண்டினியூஷன் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு. ரைட். சங்கம் பாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, மொனார்கி, ஹெரிடிட்ரி மொனார்கி அப்படின்னா ஒரு அப்பாவோட பையன் அந்த மாதிரி ஒரு வரிசையா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு அவை அப்படின்னு இம்பீரியல் கோர்ட் இருக்கு. அவையை கூடுவோம் அமைச்சரே, அவையை உடனே கூட்டுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதான் இது. ஸோ கிங்ஸ் வந்து ஒரு டைட்டில் இருக்கும். சேரர்களுக்கு வனவரம்பன், வனவன், அவங்க வனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரன்னா வனம் நிறைய இருக்கும். வனவரம்பன், வனவன், குட்டுவன், இரும்பொறை. குட்டுவன் வந்து இரும்புல தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ விளவர் அப்படின்னு சொல்லி வனத்துல விளைவிப்பாங்க, விளவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சென்னி, விளவன், வளவன், கிள்ளி அப்படின்றத சோழர்களுக்கும், பாண்டியர்களுக்கு தென்னவர், மீனவர் இந்த மாதிரி பேர்கள் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இவங்களுக்கு பாண்டியர்களுக்கு வந்து 2 மீன்கள் சிங்கமும் மீன்கள் சிம்பலும், இவங்களுக்கு வந்து 2 ஃபிஷ் தான் கார்ப் அப்படின்னு சொல்றோம். 2 ஃபிஷ் 2 மீன்கள். டைகர் புலி வந்து சோழர்களுக்கு, வில் அண்ட் வில் மட்டும் அம்பு, வில் பவ் அண்ட் ஆரோ வந்து சேராஸ்க் அப்படின்றத பாக்குறோம். இதுல வந்து சீஃப் அபிஷியல்ஸ் வந்து கோர்ட் அவையை வந்து அட்டன் பண்றாங்க. ஸோ 5 கவுன்சிலா வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது 5னா மினிஸ்டர், அமைச்சர், பிரீஸ்ட் அப்படின்னா அந்தனர், இவர் வந்து மதிக்கப்படக்கூடிய ஒரு பிராமணர், மிலிட்டரியை வந்து இது பார்க்கறது சேனாதிபதி, என்வாய்ஸ் வந்து தூதுவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஒற்றர் ஓரர் அப்படின்னு சொல்லி ஒற்றர் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து யாருன்னா ஸ்பைஸ் அப்படின்றத பாக்குறோம். இவங்க வந்து ரகசியமா தகவல் எல்லாம் கொடுப்பாங்க. மன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, வல்லவராயன் நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வரா மன்னா அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரைட். இந்த மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பயங்கரமா சங்கம் பீரியட்ல நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு கொடிமரம் இருக்கும், வீரத்தின் அடையாளமா ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்களோட கொடிமரத்தை வச்சிருப்பாங்க. லேண்ட் ரெவன்யூ, இவங்களுக்கு மூலமான வருமானம் எங்க இருந்து வருதுன்னா லேண்ட் ரெவன்யூ தான் ஸ்டேட்டோட மேஜர் இன்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபாரின் ட்ரேட்ல எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் போடுறாங்க, கஸ்டம் டியூட்டி எல்லாம் போடுறாங்க. பட்டினப்பாலை வந்து பாத்தீங்கன்னா அந்த புகார் போர்ட்ல, பட்டினப்பாலை வந்து நம்ம சோழர் பூம்புகாரை பத்தி சொல்லக்கூடியது, புகார் போர்ட்ல கஸ்டம் அபிஷியல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்றத சொல்றாங்க. பட்டினப்பாலை கடலூர் உத்தரங்கண்ணார் எழுதுது. அதே மாதிரி வார் பூட்டி என்னன்னா போர் பண்ணி இன்னொரு நாட்டுல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய செல்வங்கள். ஸோ இப்போ நிறைய அவங்களோட பீகாக் த்ரோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மயில் வாகனம், இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள், தங்கம், அவங்களோட இடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், ஆயுதங்கள், இது எல்லாமே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எடுத்துருவாங்க. இந்த வார் பூட்டி இதுவுமே வந்து அரசோட கஜானாவுக்கு பயங்கரமா சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரோடும் ஹைவேயும் வந்து பயங்கரமா பெரிய இந்த தார் ரோட்ல இருந்திருக்கு, நல்ல ஹைவே ரோட்லாம் போட்டு வச்சு, அப்போ வண்டி என்ன பெரிய வண்டியா போயிருந்திருக்கும், மோட்டார் வண்டியா போயிருந்திருக்கும் கிடையாது இல்லையா. ஸோ அதனால மக்கள் நடந்து போகக்கூடிய பாதைகள் வந்து சரியா இருந்திருக்கும். அது ரோடு ஹைவேன்னு போட்டோம்னா ஹைவே பயங்கரமா இருக்கும், NH-44 பயங்கரமா வண்டி எல்லாம் போகும், புல்லட் எல்லாம் போகும், பைக் எல்லாம் போகும், கார் எல்லாம் போகும், சைக்கிள் எல்லாம் போகும்னா கூட யோசிக்கவே முடியாது. கரெக்ட் தானே? அந்த மாதிரி ஒரு பட்ட காலம். மக்கள் நடந்து போகக்கூடிய வழிகளை தான், பாதைகளை தான் ரோடுன்னு சொல்றோம். ராபரி, ஸ்மக்லிங், சோ லா அண்ட் ஆர்டர் பாதுகாத்துக்காங்க. மக்களை பாதுகாப்பது மன்னரின் மிக முக்கியமான கடமையாக சங்க காலத்துல இருந்தது. மன்னரோட மிக முக்கியமான கடமையா என்ன இருந்தா மக்களை பாதுகாப்பது அப்படின்றதான். நண்பர்களே, நான் ஏன் இந்த வகுப்புல நீங்க திரும்ப கரெக்டா பார்த்து நோட்ஸ் எடுக்குன்னு சொல்றேன், நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்க மனசுல பதியும். சில ஃபேக்ட்ஸை வந்து நோட்ஸ் எடுத்து திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வரும். நம்ம திரும்ப பாக்குறோம், இங்க சேரருக்கு பனைப்பூ, இங்க வந்து ஃபிக், இங்க நீம்பூ, இங்க முசிறி தொண்டி, இங்க வந்து பூம்புகார், இங்க வந்து கொற்கை. வஞ்சி கேபிட்டல் உறையூர் புகார் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இதோட கார்லாண்ட் போர்ட்டு, ஸோ இதோட கேபிட்டல், இது எல்லாமே பாக்குறோம். நம்மளோட இதுல வந்து 3 சிம்பிள்ஸ் இருக்கு. அதாவது சேரர்களுக்கு வில்லு, இவங்களுக்கு வந்து பவாண்டாரோ, டைகர் அண்ட் 2 ஃபிஷ் அப்படின்றத பாக்குறோம். அவங்களுக்கு டைட்டில், இதெல்லாம் பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். இதெல்லாம் பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ கிளியரான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டென்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸ்கூல் புக் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்க, இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்போரை 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு. ஸோ இங்க வந்து ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்போரை, இங்க வந்து வில்லவன் இப்படின்ற பேர்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சென்னி, செம்பியன், கிள்ளி வளவன் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிங், கரிகாலன் மாதிரி. ஸோ மாறன், வழுதி, செலியன், தென்னார், மீனவர் அப்படின்னு சொல்லி பாண்டியர்களுக்கு வந்து வெவ்வேறு பேர்கள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கிறோம் நண்பர்களே. ரைட். ஸோ இதுல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 5 நிலமா பிரிச்சிருக்கு. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சிக்கு கடவுள் யாரு பாத்தீங்கன்னா முருகன். நமக்கு தெரியும், முருகன் வந்து வள்ளி, தேவானை அப்படின்னு சொல்லி 2 பேர். வள்ளி வந்து பாத்தீங்கன்னா முருகன் அந்த மலையில இருக்கும்போதுதான் அந்த குறவன் குறத்தியர் அந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்றதான் திருமணம் செய்தார் அப்படின்னு பாக்குறோம். முருகன். ஸோ அவங்க அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்டிங் அண்ட் கனி கலெக்ஷன். ஹண்டிங்னா வேட்டையாடுதல், ஹனி கலெக்ஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேனை வந்து எடுக்கக்கூடியது. ஸோ முல்லைனா காடு சார்ந்த இடம். மேனும் அங்க வந்து ஆடு மாடுகள் தான் மேய்ப்பாங்க, மேய்ச்சல் தொழில் தான், கேட்டில் ட்ரேடிங். மேயான், விஷ்ணு, திருமால், டீலிங் வித் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது வெண்ணெயை திருநது யாரு? கிருஷ்ணன், திருமால், மேயோன், விஷ்ணு. மருதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம், இந்திரன். வருண பகவான் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம், தண்ணி, நீர், மலை. சீஃப் ஆக்குபேஷன் ஃபிஷிங் வந்து சால்ட். பாலை வந்து கொற்றவை, காளின்னு கூட சொல்லுவாங்க, கொற்றவை. அவங்களுக்கு அங்க தொழிலே கிடையாது, வர்றவன் போறவன்ட்ட இருக்கிறத புடுங்கிக்க வேண்டியதான், திருட்டு தொழில் தான். ஆக்குபேஷன் ராபரி. ஸோ இந்த மாதிரி தொல்காப்பியம் வந்து 4 காஸ்ட் இருக்கு. அரசர், ஆட்சி செய்யக்கூடியவர்; அந்தனர், பிரீஸ்ட், ஹை கிளாஸ்; வணிகர், வணிகம் செய்யக்கூடியவர்; வெள்ளாளர், விவசாயம் செய்யக்கூடியவர். ஸோ அந்தனர்ஸ் வந்து சிக்னிபிகன்ட் ரோல் இந்த சங்கம் பாலிட்டி. வணிகர்ஸ் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணாங்க. வெள்ளாளர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட்.
அதர் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பரதவர் இருந்தாங்க, பாணர் இருந்தாங்க, எயினர் இருந்தாங்க, கடம்பர் இருந்தாங்க, மறவர் இருந்தாங்க, புலையர் இருந்தாங்க. இதெல்லாம் பழைய காலத்து மக்கள் இனம். பரதவர், பாணர், எயினர், கடம்பர், மறவர், புலையர், இதெல்லாம் இலக்கியத்துல மென்ஷன் பண்ணிருக்கு. பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் நம்ம இப்ப சொல்றோம்ல, தோடாஸ், இருளாஸ், நாகாஸ், வேடாஸ், தோடாஸ், இருளாஸ், நாகாஸ், வேடாஸ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாகாஸ், வேடாஸ் இவங்களும் அந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். குறிஞ்சி, குறிஞ்சி அப்படின்னா நம்ம இங்க தப்பா இருக்கு, மவுண்டன் அண்ட் மவுண்டன் ரீஜன், மவுண்டன் ரீஜன். முல்லை வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரீஜன். மருதம் வந்து ரிவரன் ட்ராக், அதாவது அக்ரிகல்ச்சர் நடக்கும். ஹேர்டின், குறவர் குரத்தியர், ஆயர் ஆட்சியர், முருகன், மேயான், உழவன் உலத்தியர், இந்திரன். நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், ஃபிஷிங்கும் சால்ட்டும். பரதவர் நுளத்தியர், வருணன் வந்து பகவான். பார்ச் லேண்ட், இது வந்து மணல் மேடுகள். ஸோ ஹீரோயிக் டீட்ஸ், அதாவது திருட்டு தொழில் தான் இருக்கும். மறவர் மரத்தியர், குத்தவை, அவங்களோட தொழிலை வந்து திருடுறதா அப்படின்றத பார்ப்போம். ரைட். இந்த பிரைமரி டேட்டி ஆஃப் சங்கம் பீரியட் வந்து முருகன், முருகன் செய்யோன் ஆர் முருகன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வருஷம் முருகனுக்கு சம்பந்தமா நிறைய இது தைப்பூசம் இந்த மாதிரிப்பட்ட இது இருக்கு. முருகனுக்கு 6 படை வீடு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி மேயோன், விஷ்ணு ரொம்ப முக்கியமான கடவுள், சிவன் ரொம்ப முக்கியமான கடவுள், வேந்தன் இந்திரன் வந்து ரொம்ப முக்கியமான கடவுளா இருக்கார். வேந்தன் இந்திரன், கொற்றவை வருணன், இந்த மாதிரி கடவுள் தான் இங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரைட், வருணன் அண்ட் கொற்றவை. ரைட். இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன நடுக்கல், சாகிறவங்க வாரியர் வந்து பேட்டில் இறந்தாங்கன்னா அவங்க கல்லறை மேல வைக்கக்கூடியதான் ஹீரோ ஸ்டோன்ஸ். நிறைய இருக்கு, டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கு. இது வந்து நம்மளோட பழைய தொன்மையும் கிரேட் ஆன்டிகிட்டியும் காட்டுது அப்படின்றத பாக்குறோம். இப்போ சங்கம் லிட்ரேச்சர், பொசிஷன் ஆஃப் உமன், பெண்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஔவையார், நச்சல்லையார், காக்கை பாடையனார் அப்படின்ற பல புலவர்கள், 49 புலவர்கள் மேல பெண்பால் புலவர்கள் இருந்தாங்க அப்படின்றத பாக்குறோம். நிறைய பெண்களோட வீரம் எல்லாம் பழைய போயம்ல வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கு, நிறைய காட்டப்பட்டிருக்கு. கற்பு சேசிட்டி அப்படின்றது பெண்களுக்கு உயரிய வீரமாக காட்டப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறோம். லவ் மேரேஜ் வாஸ் காமன் பிராக்டிஸ். லவ் மேரேஜ் வந்து காமன், பெண்கள் வந்து அந்த டைம்ல லவ் மேரேஜ் பண்றாங்க, அது வந்து காமன் பிராக்டிஸ். வந்து சுய வரம், அவங்களுக்கு விருப்பமானவங்களை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியுது அப்படின்றத பாக்குறோம். இருந்தாலும் விதவைகளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ விதவைகளோட நிலைமை வாஸ் சோ மிசரபிள் அப்படின்றத பாக்குறோம். த பிராக்டிஸ் வாஸ் ஆஃப் சதி வாஸ் ப்ரிலவன்ட். சதி வந்து ஹையர் சொசைட்டில வந்து சதி இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். ஸோ உயர் ஜாதியில சதி இருந்துச்சு. ஸோ டான்சர்ஸ் வாஸ் பாட்டனிஸ்ட். ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஆஃப் டான்ஸ், இந்த டான்சர்ஸ் சிங்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க பாடக்கூடியவங்க, விரலியர் அப்படின்னு சொல்லுவாங்க டான்ஸ் ஆடக்கூடியவங்க. இவங்களை எல்லாருமே வந்து கிங்ஸ் வந்து பேட்டர்னைஸ் பண்றாங்க, கிங்ஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ரைட்டா, இதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சங்கமேஜ்னு பார்க்கலாம். நாளைக்குள்ள சங்கமேஜ்ல நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸும் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் செகண்ட் பார்ட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன். ரைட்டா, ஸோ 2 பார்ட்ல நம்ம சங்கமேஜை கிளியரா முடிச்சிரும். கிளாரிட்டி இருக்கட்டும், நோட்ஸ் வந்து கிளியரா எடுத்துக்கோங்க. இதை திரும்ப பார்த்துக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். பொயட்ரி, மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. பொயட் எல்லாத்துக்குமே கிங்ஸ், செப்டியன்ஸ், குறுநில மன்னர்கள், ட்ரேடர்ஸ், நோபல்ஸ், இவங்க எல்லாருமே பயங்கரமா வரவேற்றாங்க. பாணர்கள் அப்படின்னு சொல்றோம், பாடல் பாடக்கூடியவங்கள பாணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விரலியர் அப்படின்னு சொல்லி அந்த டான்ஸ் ஆடக்கூடியவங்கள விரலியர் அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து சாங்ஸ் அண்ட் ஃபோல்க் டான்சஸ்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ அப்போ வந்து நிறைய டைப் ஆஃப் மியூசிக், ஏலிசை வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை சொல்லுவோம், ஏலிசை வல்லவன் என்று அழைக்கப்படுபவர். ஸோ இவரை நம்ம ஏலிசை வல்லவன் சொல்லி கரிகால சோழன் சொல்லுவோம். தியாகராஜ பகவதரை வந்து ஏலிசை வல்லவன் சொல்லிட்டு பின்னாட்கள்ல தர்மாம்பல் வந்து டைட்டில் கொடுக்குறாங்க. தி வெரைட்டி ஆஃப் யாழ்ஸ், யாழ் அப்படின்றது பல வகையான யாழ், மீட்டக்கூடிய யாழ்கள், இசை கருவி. நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் வந்து சங்கமேஜ்ல லிட்ரேச்சர் நிறைய சொல்லியிருக்கு. பல வகையான ஒலி ஓசையை எழுப்பக்கூடிய இதெல்லாம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். டான்சிங் வந்து கன்னிகையர்னா பெண்கள் அப்படின்றவங்க இது பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. கூத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய என்டர்டைன்மெண்ட், டிராமா பெரிய என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அக்ரிகல்ச்சர் வாஸ் த சீஃப் ஆக்குபேஷன், ரைஸ் வாஸ் த காமன் ஃபுட். அரிசி தான் காமன் ஃபுட். ரைஸ், ராகி, காட்டன், சுகரு, பெப்பர், ஜிஞ்சர், டர்மரிக், சின்னமன், நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இவங்க வளர்க்குறாங்க. ஸோ ஜாக் ஃப்ரூட் பெப்பர் வந்து சேர கண்ட்ரில ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். சோழ கண்ட்ரில வந்து சோழ பாண்டியில வந்து அரிசி, பேடி ரொம்ப ஃபேமஸ். சங்கம் பீரியட்ல வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், நிறைய கைவினை பொருட்களும் நிறைய செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, வீவிங், நெசவு தொழில் பண்றாங்க, மெட்டல் ஒர்க்ஸ் பண்றாங்க, பாத்திர பானை எல்லாம் பண்றாங்க, கார்பென்ட்ரி பண்றாங்க, மர வேலைகள் செய்யறாங்க, தச்சு வேலை, தச்சையார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஷிப் பில்டிங், நவாய், படகு, ஓடம், கப்பல் அப்படின்னு சொல்லி கட்டுமரம்லாம் வார்த்தைகள் இருக்கு. அப்புறம் கட்டாயம் இதெல்லாம் கட்டுறதுக்கு ஆட்கள் இருந்திருப்பாங்க. நகை கொல்லர்கள் இருந்தாங்க, பிளாக் ஸ்மித்து, கோல்டு ஸ்மித்து, பீட்ஸ், ஸ்டோன்ஸ், ஐவரி செய்யக்கூடிய, நிறைய ஆர்னமெண்ட் செய்யக்கூடிய நகை கொல்லர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் செம்ம வேல்யூ, டிமாண்ட் இருந்துச்சு. ஸோ ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் ஆஃப் காட்டன் அண்ட் சில்க் வந்து ஹை குவாலிட்டி, செம்ம
பாம்பு தோல் மாதிரி இருக்கும் துணிகள்லாம். இதெல்லாம் வந்து செம்ம டிமாண்ட் ஃபாரின்லாம். ஸோ தின் அஸ் அ கிளவுட் அஸ் அ ஸ்டீம், அந்த மேகத்து மாதிரி அவ்வளவு தின்னா இருக்கும். ஆர் ஸ்லவ் ஆஃப் அ ஸ்னேக், ஸோ பாம்போட துணி மாதிரி இருக்கும். கிரேட் டிமாண்ட் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட் ஆஃப் த க்ளோத்ஸ் ஓவன் அட் உறையூர். உறையூர்ல வந்து நெய்யக்கூடிய அந்த துணிகளுக்கு வெளிநாட்டுல அவ்வளோ டிமாண்ட் இருந்தது. ஃபாரின் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா சங்கமேஜ்ல செமையா டெவலப் ஆச்சு. ரோமன் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸோ டீடைல்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட், இந்த ட்ரேடை பத்தி சொல்லுது. மெர்ச்சன்ட்ஸ் அவங்க வந்து ட்ரேடை வந்து கார்ட்ஸ் அண்ட் அனிமல் வண்டியில வந்து எடுத்து கொண்டு போவாங்க இன்டர்னல் ட்ரேடுக்கு. ஸோ இன்டர்னல் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போவாங்க, உள்நாட்டுக்கு வந்து இன்டர்னல் ட்ரேடுக்கு வந்து வண்டியிலே கொண்டு போவாங்க. ஆக்ஸ் கார்ட், அதாவது காலை வண்டியில கொண்டு போவாங்க. வார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்துச்சு. பண்ட மாட்டு முறை தான் இன்டர்னல் ட்ரேட்ல இருந்துச்சு. இதே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இன்டர்னல் ட்ரேட்ல இருந்துச்சு. எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரீக் கிங்டம்க்கு இருந்துச்சு. பின்னாடி ரோமன் கூடயும், நம்ம ரோமன் எம்பையர் வந்ததுக்கு அப்புறம் ரோமன் கூட நல்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். கிரீக்குக்கும் ரோமன் கூட நம்ம நல்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். போர்ட் சிட்டி புகார் வந்து பாத்தீங்கன்னா எம்போரியம் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். நிறைய பேர் வந்து பூம்புகார் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஷிப்ஸ் வந்து உள்ள என்டர் ஆகுது. ஸோ நிறைய ட்ரேட் வேற வந்து பாத்தீங்கன்னா தொண்டி முசிறி வந்து பாத்தீங்கன்னா, முசிறி சரியான ஒரு போர்ட். பிளினி அதான் சொல்லியிருப்பாரு, முசிறி வந்து ஒரு பெரிய எம்போரியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த பேர்கள்லாம் முதல்ல படிச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. தொண்டி, முசிறி, ஸோ கொர்க்கை, அரிக்கைமேடு வந்து பாத்தீங்கன்னா, அரிக்கைமேடு மரக்காணம்லாம் பாண்டிச்சேரி பக்கத்துல. ஸோ இந்த மாதிரிப்பட்ட போர்ட்ஸும் நல்ல வணிகத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதர், பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்னு சொல்லுவோம். பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி ஃபாரின் ட்ரேட பத்தி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. plenty of gold and silver coins issued by Roman emperor. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அகஸ்டஸ், டிபேரஸ், நீரோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய இடத்துல இருக்கு அப்படின்றதையும் பாக்குறாரு. இதை வந்து அகஸ்டஸ், டிபேரஸ், நீரோ எடுத்துக்கிட்டு அவங்க கூட கோல்டு இங்க ஏன் வருது அப்படின்னு அவங்க கூட நம்ம வணிகம் செஞ்சிருக்கோம். ரோமன் ட்ரேடர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. வெளிநாட்டுக்காரங்க கூட தங்கம், உள்நாட்டுக்காரங்க கூட பண்டமாட்டு முறை நான் சொன்னேன் இல்லையா, சின்னதா. அதான் மெயின் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபேப்ரிக்ஸ், ஸ்பைசஸ், ஜிஞ்சர், கார்டமன், சின்னமன் அண்ட் டியூமரிக் அண்ட் ஐவரி ப்ராடக்ட்ஸ், பியூல்ஸ் அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அவங்க வச்சாங்க. அத மாதிரி கோல்டு, ஹார்ஸ், ஸ்வீட் ஒயின், அவங்க இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடியது. இங்க ஐவரி கிடைக்குது, டியூமரிக் கிடைக்குது, கார்டமன் கிடைக்குது, பெப்பர், ஜிஞ்சர். ஸோ யாவனர்கள், யாவன பிரியா அப்படின்னு சொல்றோம். ஏன்ஷியன் தமிழ் இந்தியாவில் வந்து யாவன பிரியா அப்படின்னு சொல்லுவோம். யாவன பிரியா அப்படின்னா பெப்பர் தான் யாவன பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யாவனர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களே பெப்பர் தான் அப்படின்றத பாக்குறோம். யாவனஸ்னா இந்த ரோமன்ஸ். இந்த கோல்டு, ஹார்ஸ், ஸ்வீட் ஒயின், கிளாஸ், இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம் தான் நம்மகிட்ட கிடையாது. அதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத பாக்குறோம். எண்ட் ஆஃப் சங்கமேஜ். இந்த சங்கமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. களபரர்கள் வந்து 2.5 நூற்றாண்டுகள், 250 ஆண்டுகள் சங்கமேஜுக்கு அப்புறம் ஆண்டாங்க. திரும்ப இந்த களபரர்களை விரட்டினது யாருன்னா, மேல வந்து நார்த்ல வந்து பல்லவாசு, கீழே வந்து பாண்டியாஸ். ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப இந்த களபரர்களை விரட்டினது பல்லவாஸ், பாண்டியாஸ். ஆனா இந்த களபரர்கள் பீரியட்ல நிறைய நல்ல விஷயம் நடந்தது. திருக்குறளும் அப்பதான் வந்துச்சு, சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிதான் வந்துச்சு. இந்த பீரியட்ல இன்னும் முக்கியமா ஜெயினிசம் அண்ட் புத்திசம் வந்து பரவலா உள்ள வந்த பீரியட் தான் இந்த களபரர்கள் அண்ட் இந்த களபரர்களோட காலம் அப்படின்றத பாக்குறோம். பல்லவாஸ் இந்த நார்த்தன் தமிழ்நாடு அண்ட் பாண்டியாஸ் இந்த சதர்ன் தமிழ்நாடு ட்ரோ த கலபராஸ் அவுட் ஆஃப் த தமிழ் கண்ட்ரி. அண்ட் இங்க வந்து பல்லவாஸ், பாண்டியாஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் தேர் ரூல் அப்படின்றத பாக்குறோம். ஸோ இது வந்து அடுத்த பார்ட்டா நான் திரும்ப கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். அதே தான் இருக்கு. ஸோ சேராஸ் பத்தி இருக்கு, ப்ராமினன்ட் ரூலர்ஸ், இதை பத்தி ஏற்கனவே பார்த்ததுதான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மைனர், இது கிங்ஷிப், கோர்ட் நம்ம பார்த்ததுதான் இருக்கு. லா அண்ட் ஜஸ்டிஸ், லோக்கஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நடுக்கல், ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், ஆர்ட்ஸ், ஆக்குபேஷன், ட்ரேடு, மலபார் பிளாக், மேஜர் போர்ட்ஸ், கலபராஸ்னா என்ன, ஏஜ் ஆஃப் கலபராஸ், போஸ்ட் சங்கம் பீரியட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11th புக்ல இருக்கக்கூடிய அடுத்த பார்ட்டை சேர்த்திருக்கேன். அதை வந்து நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு. இது வந்து நாளைக்கு கம்மிங் ஒரு ரிவிஷன் கிளாஸாகவும் இது இருக்கும். சங்கமேஜ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சோலாஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நாளையோட கிளாஸ்ல நம்ம ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துட்டு இதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துட்டு இதே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா சொல்லுங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சொல்லுங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ், அதெல்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வகுப்புகளுக்கு வாங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த வகுப்புகள் கிளாஸ் மிஸ் பண்ணா உங்களுக்கு ரெக்கார்டிங் தேவைன்னா ரெக்கார்டிங்க்கும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து வகுப்புகளுக்கு வாங்க, நோட்ஸ் எடுங்க, டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க ப்ரிப்பேர் உங்களோட நேரங்களை. தேங்க்யூ கிஃப்லின். ஸோ நன்றி. எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணலாம், என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். ஸோ உங்களோட டவுட்ஸ், கொரீஸ் எல்லாமே நீங்கள் சொல்லிக்கலாம். எனி டவுட்ஸ், எனி திங்ஸ் யூ கேன் ஆஸ்க் நவ். ஸோ தட் ரெகுலர் கிளாஸஸ் இருக்குமா? எஸ், ஆப்வியஸ்லி. காலையில் வந்து 10:30 11 மணி போல் கிளாஸஸ் இருக்கும். மேக்ஸிமம் கிளாஸஸ் நானே கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.
ஸோ வார கிளாஸஸ் வார எஜுகேட்டர்ஸும் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் கிளாஸஸ் நானே கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த சிலபஸ் வந்து இந்த லாக்டவுனில் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிக்க போகிறோம். இது வந்து சங்க காலத்தோட முதல் வகுப்பு. இன்னொரு வகுப்பில் நான் சங்க காலத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். தமிழக வரலாறு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சுந்தர், தேங்க்யூ ஷர்மி, தேங்க்யூ ஷீபா, தேங்க்யூ லிபி, கீதாஞ்சலி, தேங்க்யூ. அகைன் வீடியோ பார்க்கணும்னா ஸோ ஐ சென்ட் த லிங்க். நீங்கள் எனக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். ரைட், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நண்பர்களே எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. எல்லாரும் மகிழ்ச்சியாக நல்லா படித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கேப் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக படிங்க. இந்த நாள் உங்கள் நாளாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இன்னொரு கிளாஸ் கூட முடிஞ்சால் எனக்கு போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. நன்றி.